திருச்சிற்றம்பலம். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை இந்நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த விழா நிகழ்வதற்கு காரணமாயிருக்கின்ற பெரியோர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாத ஒரு புராணத்தை திருவருளாலும் குருவருளாலும் கடந்த ஒரு 20 வாரங்களாக சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது. மந்திரி சருக்கமும் திருப்பெருந்துறை சருக்கமும் நிறைவு செய்து இப்பொழுது குதிரையிட்ட சருக்கத்திலே கடைசி பகுதியிலே இருக்கின்றோம். வழக்கம் போல நாம காப்புச்செவிலை சிந்தித்து நூலுக்குள்ளே செல்வோம். பவளமால் வரையினில் நிலவிரிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை எல்லோருமாக போற்றி வணங்கி, கடந்த வாரம் நம்ம வகுப்பு இல்லை, ஏன்னா எல்லாரும் நம்முடைய சிவராத்திரி விழா சிறப்பில் நம்ம இருந்ததுனால நம்ம அந்த வகுப்பு எங்கே அதற்கு முந்தைய வகுப்பில் நிறைவு செய்தோம் அப்படின்னு சொன்னால், குதிரையிட்ட சருக்கத்தில் சுவாமி அதாவது வரலாறுல நேர வரும் பொழுது திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு அந்த நிகழ்வுகளெல்லாம் முடிந்து சுவாமி இப்பொழுது நேர வந்து குதிரையோடு கொண்டு சேர்ந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த குதிரையை இப்போ கொண்டு வந்த அந்த பகுதியில் குதிரையை கொடுத்த பெருமையும் குதிரையினுடைய அந்த சிறப்பை எல்லாம் சொன்ன நம்முடைய கடவுள் மாமுனிவர் இது போன்ற குதிரைகள் அந்த கதி இலக்கணத்திலே இவ்வாறான குதிரைகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிலே 10க்கு 10 பொருத்தமாய் அமைந்த குதிரைகளை எல்லாம் கிடைத்தது போலதான் பாண்டிய மன்னனுடைய அவையில் உள்ளவர்கள் எல்லாம் பாண்டிய மன்னனிடம் சொன்னார்கள், மாலையே குதிரைகள் எல்லாம் நரியாக மாறின. அந்த நரியாக மாறி அவையெல்லாம் ஊழலிட்டு இருக்கின்ற எஞ்சிய குதிரைகளை கடித்து கடிப்பதற்கு இன்னும் குதிரைகள் இல்லை என கணைத்துங்கிற உரையில. அப்படின்னா எல்லா குதிரையும் அங்க இதை ஏன்னா அந்த குதிரையெல்லாம் திரும்ப இந்த நரியெல்லாம் கூச்சலிட்டு தான் வேர்பிள்ளை சொல்றாரு, ஏன் கூச்சலிட்டுதுன்னா இன்னும் கடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் பாக்கி இல்லை, அதனால கூச்சலிட்டு தான். அப்படியெல்லாம் ஒரு பெரிய துயரம் எய்த
அதெல்லாம் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம சொன்னோம். அதை சொல்லி தான் 58வது பாடல் 59வது பாடல் அன்னைக்கு கொண்டு வந்து நிறைவு செஞ்சோம். குதிரையிட்ட சர்க்கத்துல நரினின் தொகுதியெல்லாம் நட்பறி திரள்களாக்கும் சரிதியை குணர்தீர் என்ன தாழ்தொழுது அவர்கள் ஓடி இருபிறப்புடையராகி இணைப்பிறப்பில்லார் தம்மை விரைவினில் குறுகி நும்மை அழைத்தனன் வேந்தன் என்றான். இந்த நிலைமையெல்லாம் பார்த்து பாண்டிய மன்னனுக்கு கோவம் வந்து அந்த மந்திரியார் போல போய் கூட்டுவாங்கன்னு ஆள் அனுப்புறான். நரியின் தொகுதியெல்லாம் நட்பறி திரள்களாக்கும், நரியெல்லாம் குதிரையாக்குற இந்த சரிதியை அப்படின்னு இந்த ஒழுக்கம், இந்த சரித்திரத்தை இதெல்லாம் செஞ்சு அந்த ஆளுங்க கூட்டுவாயா முதல்ல கொணர்தீர் என சொன்ன உடனே அந்த ஏவலாளர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னாரு. அவங்களாம் மன்னன் சொன்ன உடனே செய்யற மாதிரி உடனே தாழ் தொழுது அவன் திருவடியை வணங்கி அவர்கள் ஓடி இருபிறப்புடையராகி, அதான் நான் சொன்னேன். இருபிறப்பு என்று சொன்னால் உபநயனத்திற்கு முன் ஒரு பிறப்பான். சுவாமி எப்போ உபதேசம் செஞ்சானோ அதுக்கப்புறம் உள்ளது வேறையா. அதனால இருபிறப்புடையராகினார். வேதத்துல சொல்லுவார் இருபிறப்புடைய முனிவர்கள் அப்படின்னு எழுதுறார் ஆகமத்துல. அண்மையா சில அந்த ஆகமங்களை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது கூட அந்த இடம் எனக்கு கூட இருபிறப்புடைய முனிவர்கள் அப்படின்னு வருது. அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஐயம். அந்த ஐயத்தை தெளிவுபடுத்தினது என்னன்னா ஆதவர் புராணமும் அதற்கு வேப்பிலை செஞ்ச உரையும். இருபிறப்பு என்று சொன்னால் தீட்சை அல்லது நிர்வாண தீட்சை பெரும் முன்னர் எஞ்சி இருக்கின்ற சஞ்சித கர்மத்தோடு இருந்த இந்த உடல் தாங்கி வந்த பிறப்பு ஒன்று. எப்போ குருநாதர் ஞானாசிரியனா வந்து உபதேசம் செய்து சஞ்சித கர்மத்தை எல்லாம் நீக்கினானோ அதன் பின்னர் இருக்கின்ற பக்குவத்தால் வருவது மறுபிறப்பு. அதனால இருபிறப்பு உடையராகினார். மாணிக்க வாசகர் மந்திரியாய் தென்னன் பிரம்மராயனாய் திருப்பெருந்துறை போகும் முன் அது வரைக்கும் ஒரு பிறப்பு. எப்ப திருப்பெருந்துறையில குருநாதராய் சுவாமி எழுந்தருளை ஆட்கொண்டானோ அது மறுபிறப்பான். அதான் இருபிறப்புடையராகி. சரி, இருபிறப்புடையராகி இனி எப்படின்னாரு பிறப்பில்லார் தம்மை சொல்லிட்டார். சுவாமி நேரடியாக உபதேசம் பண்ணா, அதனால இனிமே அவருக்கு பிறப்பு கிடையாது. இனி பிறப்பில்லார் தம்மை விரைவினில் குறுகி பாஞ்சு வேகமா போயிருக்காங்க. போய் நும்மை அழைத்தனன் வேந்தன் என்றார். உம்மை அழைத்தார் மன்னன் சொன்னாங்க. இந்த இடத்துலதான் முன்னே நிறைவு செய்தோம். இப்போ போய் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தருக்கு அன்பு பூண்ட சித்தரும் முறுவல் செய்து நித்தில தொழிப்போன் பின் மின்னு நீரெனும் சார்ந்து பூசி பத்தருக்கு ஏவல் செய்வார் பதமலர் முடியில் சூட்டி முத்தமிழ் பொருணை நாடன் முன்பு சென்று அருகு நின்றார். சித்தருக்கு அன்பு பூண்ட சித்தர்னு ஒரு வார்த்தை கொண்டார். உண்மையான இடம். சித்தர் அப்படின்னு சொன்னால் சித்து விளையாட்டுகள் செய்பவன் சித்தர். அப்ப சித்து விளையாட்டுன்னா என்ன அப்படின்னா அருணையார் உரை எழுதுறார். சித்திதரு நாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் நம் உண்மை குருநாதன் என்று நம் குருநாதன் எழுதினார். சோபோசாரத்தினுடைய முதல் செய்யுள் அங்க எழுதுவார். சித்திதருநாதன் என்கிறதுக்கு அவர் எழுதுறார், கமல ஞான பிரகாசம் செய்த சித்திதருநாதன் என்ன அர்த்தம் அப்படின்னு அருணையார் எழுதுறார். நம்மோன்ற சாமானியர்களால செய்ய முடியாத காரியங்களை செய்ய வல்ல சித்தியாம் எழுதுறார். நம்மால செய்ய முடியாத காரியங்களை ஒருத்தர் செய்யறாருன்னா சித்து. சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தபோதர்கள் சித்தியார் வாக்கு. சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் அவருக்கு சிவஞானம் சுவாமிகள் சிவஞான சுவாமிகள் வாக்கு. அப்படின்னா சாக்கிரத்து இந்த நனவு நிலையிலேயே நம்மால் முடியாத உயர்ந்த காரியங்களை செய்ய வல்லவர்கள் சித்தர். அது யாருக்கு பொருந்தா? சுவாமிக்கு பொருந்தோம். ஆனால் இங்க என்ன சொல்றாரு? சித்தருக்கு அப்படின்னா முதல்ல சொன்ன சித்தர் யாருன்னா சுவாமி. சித்தருக்கு அன்பு பூண்ட, அவர் மேல அன்பு கொண்ட சித்தரும். இப்ப சித்தர் யாருன்னா மாணிக்கவாசர். அந்த சித்தர் எப்படியா? சித்தத்தை சிவன்பாலே வைத்த சித்தர். இந்த சித்தர் முதல்ல சித்தர் என்று சொல்லும் பொழுது அவன் சித்து செய்பவன் சித்தன். ரெண்டாவது வரக்கூடிய சித்தன் எப்படின்னாரு? இவர் சித்து எல்லாம் செய்யறதில்ல. இவர் யாருன்னாரு? சித்தத்தை சிவன்பாலே வைத்த சித்தன். அதனால சித்தருக்கு அன்பு பூண்ட சித்தரும் அவரும் என்ன செய்தார்னாரு? முறுவல் செய்து. அதுதான் இந்த புராணம் சிறப்பே. அதான்
போயின் உம்மை மன்னன் அழைத்தான். எல்லாம் மதுரை கலங்கி கிடக்கு. குதிரையெல்லாம் கடிச்சு குதிரை நீ வாங்கிட்டு வந்த குதிரையெல்லாம் நரி அப்படின்னு சொல்லி ஏவலாளர்கள் அங்க போய் கூப்பிட இவர் எப்படி இருந்தா, ஐயோ இப்படி ஆயிட்டு நான் என்னங்க பண்ண முடியும், அவன் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறான் அந்த ஆளு அந்த அப்படின்னு அப்படிலாம் நினைக்கலையா. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. ஆயிட்டா எல்லாம் போச்சா அப்படிதான் சிரிச்சிருக்க. அத முறுவல் செய்துன்னு எழுதினாரு. அதுக்கு இந்த ஆளு வேர்பிள்ளை உரை எழுதுறான். எல்லாவற்றையும் முன்பு அறிந்திருந்ததினால் அங்கு வியத்தகு காரியம் இல்லாமல் புன்முறுவல் செய்தும்னு உரை எழுதுறான் மனுஷன். எல்லாம் தெரியுமா அந்த ஆளுக்கு, ஆயிடுதா எல்லாம் நெறிலாம் வந்துட்டா அப்படின்னு அதை பார்த்து சிரிச்சிடறேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சு விட்டுருப்பானா அவன் இந்த மன்னன் அப்படிங்கிற மாதிரி முறுவல் செய்து. இந்த முறுவல் செய்துங்கிற சொல்லு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம்னா பின்னாடி இன்னும் 10 பாட்டு கழிச்சு கொண்டர போறாரு. இவருடைய இந்த தன்மை இருவினை உப்பு அப்படிங்கிற நிலைமையை கொண்டாடுறார். அதனால அதற்கு முன்னமையே என்ன பண்றார் பாருங்க. இப்படி ஒரு துன்பம் வரும் பொழுதெல்லாம் கூட ஒரு சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னா அதுதான் இருவினை உப்புக்கு அடித்தளம். அதை இங்க போட்டுட்டு பின்னாடி இருவினை உப்புக்கு போறாருன்னு 10 பாட்டு கழிச்சு வர்றாரு. எங்க சுவாமி சொல்லுவாங்க, ஒரு நூலை பேசுறதுன்னா ஒழுக்கமா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் பேசணும் அப்படிம்பாங்க. உண்மையிலே அதெல்லாம் அப்ப தெரியல, அந்த அறிவு இப்ப உணரணும் அதெல்லாம் சுவாமிகளை. நீங்க பாருங்க, இங்க நான் முறுவல் செய்துன்னு ஒரு வார்த்தையை நுட்பமா போட்டது காரணம் என்னன்னா, நம் மன்னன் உண்மை அழைத்தான், அவன் பயங்கர கோபத்துல இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியா அப்படின்னு சிரிக்கிறாருன்னா காரணம் என்னன்னாரு, அது இருவினைப்பு. அத பின்னாடி இந்த இருவினைப்பை சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி நம்மால கதாநாயகன் இருவினைப்புக்கு தயாராயிட்டார் மட்டும் காட்டுறாரு. அதனால சித்தருக்கு அன்பு பூண்ட சித்தரும் முறுவல் செய்து நித்திலத்து ஒளிப்போன் மின்னு நீரெனும் சாந்து பூசி. நீரெனும் சாந்து அப்படின்னா சாந்துங்கிறது பூசிக்கொள்றது. எதை பூசிக்கொண்டார்? திருநீரை பூசிக்கொண்டார். கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று என் பெருமான் அணிந்த நீரு கொண்டார். அங்க சாந்தம்ங்கிறது அதான் போகும். சந்தனம் மாதிரி பூசிக்கிறது எதுன்னா, நமக்கு பூசுறதுக்கு எதுன்னா திருநீர். பூசில்தான் திருநீரே நிறைய பூசி அப்படிதான் சொல்றேன். பேசில்தான் ஈசனே எந்தை பெருமான் என்றென்றே பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி. நிறைய பூசின்னு அப்படி ஏதோ சும்மா இப்படி 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 அப்படின்னு வச்சுட்டு அதெல்லாம் இல்லையா, குழந்தைகள் நம்ம சொல்லணும். நிறைய பூசி கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசினர். சும்மா பூசுறது இல்லை, எப்பவும் இருக்கணுமா நெத்தியில. மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில். சிகேஎஸ் ஐயாவுடைய சரித்திரத்துல எழுதுறார், அவர் காலையில எந்திரிச்சு அந்த பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுற ரூமுக்கு போவாராம். சாமி கும்பிடுற ரூமுக்கு உள்ள போகும்பொழுது திருநீர் இல்லாம முண்டமா போகக்கூடாதுன்னு பாத்ரூம்ல வெளியே வர இடத்துல திருநீர் வச்சிருப்பாராம். பூசிட்டு தான் அங்க உள்ள நுழைவாராம் அப்படின்னு அவர் சரித்திரத்துல வருது. அப்ப ஏன் அப்படின்னா மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமாகி. அப்படிதானே திருமணம். அதான் இங்க நீரெனும் சாந்து பூசி. அந்த நீர் எப்படி இருக்கணுங்கிற சிறப்புக்காக என்ன ஒரு வார்த்தை போட்டார், நித்திலத்து ஒளிப்போன் என்னும். நித்திலம்னா முத்து. முத்து மாதிரி ஒளிகின்ற திருநீரு. முத்து மாதிரி ஒளிக்கின்ற திருநீர் என்று சொன்னால் வெண்மையான திருநீர் என்பது பெற்றாம்னு உரை எழுதினார் மனுஷன். அதுக்கு எழுதுறாரு, கருநிற விபூதி செந்நிற விபூதி புகை நிற விபூதி பொன்னிற விபூதி யாவையும் தவிர்த்து வெண்ணிற பூதி என்பான் நித்திர தொழிப்பான் என்றார் எழுதினார் உரைய. ஏன்னா விபூதி அந்த கலர்ல பூசப்படாது. கருநிற விபூதி செந்நிற விபூதி புகை நிற விபூதி பொன்னிற விபூதி விளக்கப்பட்டமையன் வெண்ணிற விபூதி ஒன்றே தரிக்க தகும் என்பது பற்றி வேல்பள்ளியுடைய உரை. வெண்ணிற விபூதி ஒன்றே தரிக்கத்தகும் என்பது பற்றி நித்திலத்து ஒளிப்போன் மின்னும் நீர் என விசேடித்தார் அப்படின்னார். அதனால நித்திலத்தோட வெண்மையான திருநீர்னு சொல்லுதுக்கு இந்த உரையாசிரியர் எவ்வளவு பாருங்க, எதெல்லாம் பூசக்கூடாதுங்கிறது தெரியறதுக்குன்னு எழுதினார். எழுதி நீர் எனும் சாந்து பூசி. அந்த நீர் எனும் சாந்து பூசிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்ற, புறத்தே செல்பவர் விபூதி தரித்தே செல்ல வேண்டும் என்பது சமய சம்பிரதாயம் ஆகலின் அங்கனம் செய்தார்னார். வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும்னா திருநீர் பூசிட்டு போகணும்.
ஒரு கடைக்கு போய் காக்கில் கத்திரிக்காய் வாங்கினாலும் சரி திருநீர் பூசி, இல்லைன்னா அவ்வளோ சொத்த கத்திரிக்காயா ஒன்று பார்த்துக்க. அதனால திருநீர் காய் வெளியே எங்கேயும் போகிறோம், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போது காலையில் திருநீர் பூசி, இதை நம்ம சொல்லியும் கொடுக்கணும். அந்த தாக்கம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் 4 நாள் இலங்கையில் இருந்தேன். அந்த தாக்கம் இங்க வரைக்கும் இருக்கு. 700 கல்லூரி குழந்தைகள் முன்னாடி வச்சு உட்கார வச்சு பேசுறேன். காலையில 7:30 மணிக்கு 650 குழந்தைகளாவது நான் நினைக்கிறேன் திருநீர் பூசி இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்கேன், காலேஜ் கேர்ள்ஸ். இன்னொரு 50 பூசலை. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய குழந்தைகள், அதுங்க தான் பூசலை. அந்த முதல்வர், கல்லூரி முதல்வர், அவங்க முதல்ல அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இறை வணக்கம் அப்படின்னு, இங்கே நம்ம ஊராக இருந்தால் தமிழ் தாய் வாழ்த்து லொட்லோ சுதி ஒன்றும் இல்லை, இறை வணக்கம்னு சொன்னாங்க. 4 பிள்ளைங்க தயாராக இருந்தாங்க. நேரம் முன்னாடி திருத்தூங்கானை மாடம் தேவாரமும் ஒரு பெரிய புராணமும் பாடுறாங்க, இறை வணக்கம். முன்னாடி இருக்க பிள்ளைங்கள்லாம் அது கூட இன்னும் பாடுறாங்க. அவ்வளவு திருநீர். இந்த காலையில வீட்டுல இருந்து வரும் பொழுது எப்படி வந்திருக்காங்கன்னா திருநீர் அணிந்து வந்திருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, நித்தில தொழிப்போன் மென்னும் நீர் என்னும் சாந்து பூசி கிளம்புறாரு. இங்க இருந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா சரி வாரேன் அப்படின்னு சிரிச்சுட்டு கிளம்புறார். எப்படி கிளம்புறாரு? திருநீர் பூசிக்கிறார். அதான் சொல்றாரு. அப்ப இவர் எழுதுறாரு, புறத்தே செல்வர் விபூதி தரித்தே செல்ல வேண்டும் என சமய சம்பிரதாயம் ஆகலின் அங்கனமே செய்தார். சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கல மந்திரி. ஒரு சம்பிரதாயம் எப்படியோ கடைபிடிக்கிறார். என்ன சம்பிரதாயம் எங்க? சமய சம்பிரதாயம். வெளியே போனா திருநீர் பூசிட்டு போகணுமா, ஆனாலும் திருநீர் பூசிட்டு கிளம்புறாராம். நித்தில தொழிப்போன் மென்னும் நீரெனும் சாந்து பூசி பத்தருக்கு ஏவல் செய்வார் பதமலர் முடியில் சூட்டி. அருமையா சொல்ற. திருநீர் பூசினாரா யார் நினைச்சிட்டு கிளம்புறாருன்னு, பக்தர்களுக்கு தொண்டு செய்யறதுக்குன்னே அங்க ஒருத்தன் இருக்கான் மேல. பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் மத்தாவும் அடியலால் அறற்றாது என்ன, புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன். சுவாமி திருவாவடுதுறை பதியத்தில் அப்படிதானே சொல்ற, பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன்ட்டாரு. பயின்றவன் என்ன அர்த்தம்? அதுவே அவனுக்கு வழக்கமாயிட்டு. இப்ப அவனால அதை நிறுத்தினா கூட திடீர்னு நிறுத்த முடியாதான், அப்படி பழகிட்டானாம் சுவாமி. அப்படி பக்தர்களுக்கு ஏவல் செய்யறதே சுந்தரருக்கு செய்தது போல எல்லாம் அடியார்களுக்கும் என்ன பண்ணியிருக்கான். அவங்க போய் கேட்டா அது மாதிரி செஞ்சிருக்கிறான். ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியனா உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கொண்டு வைக்கிறான். பறவை நாச்சியார் வீட்டுல போய் பேசிட்டு வாங்கன்னா சரின்ட்டு போறான். சங்கல் நாச்சியார் வீட்டுல போய் கொஞ்சம் எனக்காக இது பண்ணி கொடுங்களேன்னா போய் பேசுறான். இப்படி பக்தருக்கு ஏவல் செய்யறதே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல. யாருனார்? சுவாமி. ஆனாலும் அவர் தனியா சொல்ல, பக்தருக்கு ஏவல் செய்வார் போதும் அப்படின்னாலே சுவாமின்னு புரிஞ்சிருச்சு. அவருடைய பதமலர், அவருடைய திருவடி மலர்களை முடியில் சூட்டி அப்படின்னார். அப்ப கிளம்புறப்ப எப்படி கிளம்புறாராம்? திருநீர் பூசி சுவாமியை மனசுல நினைச்சு பதமலர் முடியில் சூட்டி. ஏன்னாரு? சுவாமியை முன்னிறுத்தி செய்கிற செயல்கள் தவமாகும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாடார். இவர் தானே பின்னாடி போட்டு வச்சு. புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களே தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ. இவர் தான் பின்னாடி பாடுறார். சுவாமியை முன் வச்சு செய்யற செயல்கள் வெற்றியாகும். அதனால என்ன பண்ணாரா? இவர் திருநீர் வச்சுட்டார். வச்சுட்டு இடத்துல என்ன பண்ணாரு? பக்தருக்கு ஏவல் செய்வார் பதமலர், அவருடைய திருவடி மலர்களை முடிமேல் சூட்டி. முன்னவனே முன்னின்றால் முடியாத கோவில் இல்லைங்களா? சுவாமி அதான சொல்றாரு. அருமையா அந்த இடத்துல சொல்லும் போது கூட சேக்கலா சுவாமிகள் எப்படி சொல்றாரு பாரு. அந்நிலையில் உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் பூனையும் சொல்ல. அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும்னு 3 பேரு செத்தது ஒருத்தரா செத்தாங்க. முதல்ல நடந்தது கன்று. அதுக்கப்புறம் மன்னன் இப்படியெல்லாம் சொன்ன உடனே இந்த இளவரசன் மேல தேரை ஏற்றி அப்படிதான் செய்யணும்னு சொன்ன உடனே மந்திரியால் அதை தாங்க முடியல, அவன் உயிரை விட்டான். இல்ல நான் இதை பாக்குறதுக்கு நான் இல்லைன்ட்டு அவன் உயிரை விட்டான். அதுக்கப்புறம் மந்திரி மன்னன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. இளவரசனையும் இது பண்ணிட்டான். 3 பேரும். ஸோ 1 by 1 நடந்தது. எந்திரிக்கும் பொழுது அப்போ 1 by 1 தானே சார் வந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லையா? என்ன அருமையா சொல்றாரு.
ஒருவேளை மந்திரி முதல்ல எந்திரிச்சிருந்தான்னா இளவரசன் மேல தேரை ஏத்தணும்னு சொன்னதுக்கே உயிரை விட்டான். இப்ப அவன் முழிச்சு பார்க்க இளவரசன் இறந்து கிடந்ததை பார்த்தான்னு திரும்ப உயிரை விட்டுருவானா. அதனால அவனை முதல்ல எழுப்பலையாம். சரி, கன்ற முதல்ல எழுப்பலாம். அருமையான இடம் சார். சார் இதெல்லாம் சேக்கலார் சுவாமிகளெல்லாம் குலதெய்வம் வச்சு கும்பிடணும். எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர் எழுதுறது மட்டும் இல்லை, பின்னாடி வந்து சீக்கிரம் ஐயா போன்ற பெரியவங்க எங்களுக்கு பாடம் சொன்ன சுவாமிகள் இவங்கள்லாம் தான் இன்னைக்கு நினைக்கிறோம். அது சொல்றாரு, எங்க சுவாமி சொல்லுவாங்க, கன்று வந்து எழுப்பி இருக்கலாம்ல. சரி, மந்திரிக்கு இப்படி கன்றை எழுப்பியிருக்கலாம், ஏன்னா அதான் முதல்ல நடந்தது. அதை முதல்ல எழுப்பி தாயங்கன்றுமா முதல்ல நிக்கட்டும், அப்புறம் அடுத்த அப்படி எழுப்பியிருக்கலாம்ல. கன்றை எழுப்பியிருந்தா என்ன ஆயிருக்குமா? எங்க சுவாமி சொல்லுவாங்க, கன்றை இழந்த தாய் பசுவினுடைய நிலையை அறிந்த மன்னன் தன்னுடைய பையனை இழப்பதற்கு தயாராக இருக்கிறானே, அப்படிப்பட்ட மன்னன் முன் அல்லவா நாம் நிற்கிறோம் என்று இந்த பசு நினைந்து பையன் இல்லாமல் அவன் வருந்தும் பொழுது இந்த கன்று எனக்கு எதற்கு என்று அது வருத்தப்பட்டு விடுமாம். அதனால அதையும் முதல்ல எழுப்பலை. சரி, பையனை முதல்ல எழுப்பியிருக்கலாமே, இறந்த கடைசியில இருந்து எது கடைசியில இருந்தோ அது முதல்ல, அப்படி அந்த வரிசையில இதை எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால் என்னதான் அறம் சார்ந்து நிற்கின்ற மன்னன் அதற்கு இடம் கொடான்னு. அதனால சுவாமி பார்த்தாங்க, இதுல எதையும் ஒன்னை எழுப்புனா மிச்சம் ரெண்டு வருத்தப்படும். அதனால கருணையினால என்ன பண்ணாரு, உடன் ஏழால மூணை ஒண்ணு போல எடுத்து. எவ்வளவு கருணை பண்ணவன். அன்றே இந்த அருமையால் அந்நிலையை உயிர் வெறிந்த ஆண்கன்றும் மண் உரிமை அவ்வரசன் மண் உரிமை தனிக்கன்றும்னர். அவனுடைய அரசுக்கு அடுத்தால உரிமையுடையவனா இருக்கின்ற ஒரே பிள்ளை, அடுத்தால அரசனா வரவுது, அது மண் உரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்னவரி சானான் என்று அறிந்திலன் வேந்தனும். அப்ப மன்னன் என்ன நிலையில இருந்தான்னு எனக்கு சொல்ல தெரியலங்கிறார் சேக்கலார். இன்னவரி சானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலகம். இது எங்க மாணிக்கவாசருக்கு தெரியாதா என்ன? அதனால நரி எல்லாம் குதிரையாய், குதிரையெல்லாம் நரியாய், எங்க பஞ்சாயத்து ஆயிருக்கு ஒண்ணு கூப்பிடுறாங்கன்னு ஒண்ணு, அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பத்தருக்கு ஏவல் செய்வார் பதமலர் முடியில் சுட்டி வந்தாராம். முத்தமிழ் பொருணை நாடன் முன்பு சென்று அருகு நின்றார் அப்படின்னு தான் நேரம். ஆனால் என்ன பண்ணார், திருநீர் பூசினார், சுவாமியை நினைச்சார், சுவாமியை முன்னிறுத்தினார். நான் நினைக்கிறேன் இப்படிதான் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். சுவாமி என்னமோ நீங்க கொடுத்த குதிரை என்னமோ நரியாயிட்டு பஞ்சாயத்துன்னு கூப்பிடுறானுங்க, நான் போறேன், நீ வந்து கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. வந்து முத்தமிழ் பொருணை நாடன் பாண்டிய மன்னன் அவன் முன்பு சென்று அருகு நின்றார். அது ஒரு நயம். முன்பு சென்று முன்பு நின்றார் இல்லை, மன்னன் முன்னாடி நிற்கப்படாது, ஒரு மரபு. அதனால அருகு நின்றார். முன்னால போனாராம், போய் பக்கத்துல போய் நின்றுகிட்டார். மன்னன் எப்படி இருந்தான், அவன் பயங்கர கோபத்துல இருக்கான். மூழ்டெழும் மலல் போல் மன்னன் முனிவுடை முகத்தனாகி ஈட்டு நம்பொருள்கள் எல்லாம் இறப்பவர் தமக்கு நல்கி நாட்டுள நரிகள் எல்லாம் நற்பரியாக்கி நம்முன் காட்டினர் இவர் செய் மாயம் கண்டீரோ அமைச்சீர் என்றான். மூட்டெழும் அழல் போலும் மன்னன் மூண்டு எழுகின்ற தீயை போல, அதான் மூட்டி எழல் போல் அழல் போல்னார். கப்ப கப்ப கப்பன்னு திரு அப்படியே தீயா இருக்காரு சார் தலைவரிப்போம் அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி மூட்டெழு மழல் போல் மன்னன் முடிவுடை முகத்தனாகி, முடிவுனா கோபம்னு அர்த்தம். முடிவுடை முகத்திலே அந்த கோபம் தெரியுது, ஜூ 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 நிக்கிறான் கோபத்துல, எப்ப வருவான். அதனால முடிவுடை முகத்தனாகி ஈட்டு நம் பொருள்கள் எல்லாம் இறப்பவர் நமக்கு நல்கி. நாம வந்து சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான், அங்க போய் அடியா இருக்க யாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். நம்ம சம்பாதித்த பொருளை எல்லாம் யாசகர்களுக்கு விட்டு கொடுத்தவன் இந்த ஆளு. அவனுக்கு அப்படியே கோபம் இருக்கு. சும்மாவாச 49 கோடியை கொடுத்துட்டு நிறைய வாங்கினா எவனாவது வாங்குவானா யோசிச்சு பாருங்க. அதனால நாம சேர்த்த பொருள் எல்லாம் ஈட்டு நம் பொருள்கள் எல்லாம் இறப்பவர் நமக்கு நல்கி நாட்டுடன் நரிகள் எல்லாம் நற்பரியாக்கி, நாட்டில் உள்ள நரிய எவ்வளத்தையும் பிடிச்சு குதிரையாக்கி நம் முன் காட்டினர், உணர்ந்து காட்டினான். இவர் செய் மாயம் கண்டீரோ அமைச்சர் என்றான். அங்க இருக்க அமைச்சர்கள் முன்னாடி இந்த ஆள் எவ்வளவு பெரிய மாயா ஜாலம் பண்ணான் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறான் கோபத்துல. நம்மகிட்ட இருக்க பொருள் அவ்வளத்தையும் கொண்டு யாசகர்களுக்கு அவங்களுக்கு எவனவோ அள்ளி கொடுத்துட்டு
ஊர்ல இருக்க நரி எல்லாத்தையும் பிடிச்சி குதிரை வாங்கிட்டு சொல்லி பணம் கொடுத்தா அங்க இருந்த எவனுக்கோ கொண்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்க நரியை பத்த பிடிச்சு கொண்டு வந்து குதிரையாக்கி முன்னாடி கொண்டான். இவன் பண்ண மாயம் உங்களுக்கு தெரியுமா, பாருங்க எல்லாத்தையும் அப்படின்னு அமைச்சர்கள் முன்னாடி கொட்டுறான் கோவத்தை. தந்தொழில் வலுவினோர்கள் தமக்குரு துயரம் செய்தல் வந்திரல் அரச நீதி ஆயினும் மறை வல்லாளர் சென்றுயர் தவத்தின் நிற்பார் தெரிவயர் விருத்தர் பாலர் என்று இவர்க்கு உருகன் செய்வது எம்மனோர் இயல்பு அன்றென்று. அருமையான இடம். மன்னன் அவ்வளவு கோபத்துல இருக்கான் சார். அவனால கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யல அப்படின்னா அவர்களை தண்டிப்பது என்பது அரச நீதி. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா அந்த நீதியிலையும் ஒரு நயம் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அது சொல்றாரு, தன் தொழில் வலுவினோர்கள், தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யாதவங்களை, தன் தொழில் வலுவினோர்கள் தமக்கு உரு துயரம் செய்தல், அவங்களுக்கு உரு துயரம் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தல், தமக்கு உரு துயரம் செய்தல் வந்திரல் அரச நீதி, அது அரச நீதி ஆயினும். அப்படி இருந்தாலும் அதுல சில பேருக்கு விதி விலக்கம். அவர் சொல்றார், மறை வல்லாளர். மறை வல்லாளர்னா வேதங்களை ஓதுபவர்கள், திருமுறைகளை பாடுபவர்கள், அவங்களும் சேர்த்துக்கணும். மறை வல்லாளர் சென்று உயர் தவத்தினில் நிற்பார். உயர்ந்த தவத்திலே நிற்பவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வழிபாட்டில் உயர்ந்து நிற்பவர்கள். உயர் தவத்தினில் நிற்பார். தெரிவயர், தெரிவயர்னா பெண்கள், தெரிவயர் விருத்தர் வயசானவங்க, பெரியவர்கள் வயசானவர்கள், பாலர் குழந்தைகள் என்று இவர்க்கு உருகன் செய்வது எம்மனோர் இயல்பன்று. இந்த இவங்கள்லாம் தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்காக அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறது நம்ம வழக்கத்துல இல்லை. மன்னன் நினைக்கிறான். இவ்வளவு கோபத்திலையும் பாருங்க அவன் அந்த நீதி என்பதுல எப்படி நிக்கிறான் பாருங்க. முதல்ல சொல்லிட்டார், தன்னுடைய தொழிலை சரியா செய்யாதவர்களுக்கு தண்டனை தருதல் என்பது அரச நீதி ஆயினும் மறை உயர்ந்த வல்லாளர்கள், தவத்தினால் உயர்ந்தவர்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அதற்காக அதே போல தண்டனை கொடுப்பது நம்முடைய நீதி அல்ல என்று நினைக்கிறான். இதை நம்ம பேர்பிள்ளை ரொம்ப அருமையான ஒரு உரை அந்த இடத்துல எழுதுறாரு. எப்படி இதுதான் பொருள். இதை சில உரையாளர்கள் இப்படி சொல்லுவாங்க, அது பொருந்தாதுன்னு வேற எழுதுறாரு. என்ன சொல்றாரு? கொண்டு கூட்டி பொருள் எழுதுறார். மறை வல்லாளர் உயர்தவத்து நிற்பார் தெரிவையர் விருத்தர் பாலர் என்று இவர்கள் தந்தொழில் வலுவினோராயின் தமக்கு ஒரு துயரம் செய்தல் வன் அரச நீதி அப்படின்னு பொருள் சொன்னால் அது பொருந்தாமை அறிகன்னு எழுதினார். பொருளை எப்படி எழுதிட்டாரு? பெரிய மறை வல்லாளர், பாலர்கள், வயோதிகர்கள், பெண்கள், இவர்கள் தன் தொழில் வலுவினோர்கள், அவர்களாக இருந்தா கூட தன்னுடைய தொழிலை அவர்கள் சரியா செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு உரு துயரம் செய்தல் அரச நீதி அப்படின்னு சில பேர் உரை கொண்டாங்களாம். அது பொருந்தாமைன்ற. பொருந்துதல் எப்படின்னா தன் தொழில் வலுவினோர்கள் அவர்களுக்கு தண்டனை தருவது என்பது நீதி. அதிலும் தவத்தால் உயர்ந்தவர்கள், மறை திருமுறைகளில் வல்லவர்கள், பெண்கள், வயோதிகர்கள், பாலர்கள், அவர்கள் மேல ஒரு கருணை அவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? என்று இவர்க்கு உருகன் செய்வது எம்மனோர் இயல்பன் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? அவங்களுக்கு தண்டனையே கொடுக்காமல்னு சொல்லல, உருகன் செய்வது எம்மனோர்னர். பெரிய தண்டனை கொடுக்கிறது வழக்கம் இல்லைனர். அப்படின்னா சிறிய தண்டனை கொடுக்கலாம் என்பது பெற்றாம். இதான் உரை. வெறுமன தண்டனை கொடுப்பது அன்றுன்னு சொல்லாம அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பதில்லை. இந்த நயம்லாம் தான் இந்த மாதிரி அந்த மரபு வழி வரக்கூடிய உரை ஆசிரியர்கள்ட்ட பார்க்கணும். எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஞானசமாதி தேவார் சுந்தரமூர்த்தி ஐயா சொல்லுவார், மிக்கு சோதிக்க வேண்டாம் ஆண்டே சிறிது சோதிக்கலாம் என்பது பெற்றான். ஏன்னா சுவாமியை பத்தி அவனுடைய நிலையெல்லாம் நம்ம யாரு ஆராய்ச்சி பண்றதுக்கு? எடுக்கலாலும் எடுத்துக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் பாட்டு. இதெல்லாம் அவன் அவன் என் குணத்தான், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய என்ன, இதெல்லாம் நம்ம யார் சார் ஆராய்ச்சி செய்யறதுக்கு? இந்த அறிவை கொண்டாடலாம் வேண்டாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். சுந்தரத்தைய வேடிக்கை சொல்றார், மிக்கு சோதிக்க வேண்டாம் எனவே சிறிது சோதிக்கலாம் என்பது ஆண்டே பெற்றாம்பர்.
அதெல்லாம் அந்த நயம்தான். இங்க என்ன சொன்னார் பாருங்க, அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று சொல்ல, என்று இவர்க்கு உருகன் செய்வது அப்படின்னா பெரிய தண்டனை கொடுப்பது நம்முடைய இயல்பன்று. அதனால உருகன் செய்யாததுனால சிறிது தண்டனை கொடுக்கலாம் என்பது பெற்றாம். அதைத்தான் கொடுக்கிறாங்க. இப்போ அதை சொல்ற, தண்டல் செய்வன்கனாளர் தங்களை நோக்கி நங்கன் கண்டிட முன்னில்லாமல் கடிதினில் இவர் கொண்டேகி மண்டலல் வெயிலினூடு வளைப்பினில் நிறுத்தி நம்பால் கொண்டுள்ள தனங்கள் எல்லாம் குறைவர வாங்கும் என்றான். தண்டல் செய்வன்கனாளர் தங்களை நோக்கி, அந்த தண்டனை கொடுக்கிறதுக்கு நாள் போலீஸ் அவங்கள கூப்பிட்டு சொல்ற, தண்டல் செய்வன்கனாளர். இது என்ன வேடிக்கைன்னா, இவர் மறைகள்ல உயர்ந்தவர், தவத்தால் வழிபாட்டுல உயர்ந்தவர், அதனால இவருக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம் நினைக்கிறான். பாருங்க, கோபத்துல இருக்கான், பெரிய பயங்கர கோபத்துல இருக்கான். என்ன கோபம்னா, ஒண்ணு தான் கொடுத்த பொண்ணெல்லாம் இப்படி ஆயிட்டேன்னு கோபம். இன்னொரு கோபம் என்னன்னா, அவனுடைய மக்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். இரவு மதுரையில யாரும் தூங்கல, குதிரையெல்லாம் கடிச்சு கொண்டாடி நரி ஒரே இது அவலம். அதனால தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இப்படி ஆயிட்டேங்கிற ஒரு வேகம், இப்படி எல்லா வகையிலையும் ரொம்ப கோபத்துல இருக்கான். ஆனா அதே நேரத்துல நெறியையும் மாறிடக்கூடாது, அதனால இவருக்கு பெரிய தண்டனையும் கொடுக்கக்கூடாது. பெரிய தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற நிலை, ஆனா தன்னுடைய கோபத்தையும் அடக்க முடியாத நிலை. இதெல்லாம் அப்படி வீடியோல தான் காட்டணும். அதை பாட்டுல காட்டுறான் மனுஷன். கடவுள் நோங்க என்னமா பண்ணார் பாருங்க. தண்டல் செய்வன்கனாளர் தங்களை நோக்கி, அந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களை நோக்கி, நங்கண் கண்டிட முன்னில்லாமல், என் கண் முன்னாலே முதல்ல இந்த ஆள் இல்லாம கூட்டு போ. கோபம். தன் நங்கண், என்னுடைய கண்ணு, முன் கண்டிட, என் கண், நான் இந்த ஆள் முகத்திலே முழிக்கப்படாது, முதல்ல எங்கேயிருந்து கூட்டு போவேன். நங்கண் கண்டிட முன்னில்லாமல் கடிதினில் இவர் கொண்டே, முதல்ல வேகமா இருந்தாலும் கூட்டு போய் அங்க இருந்து அப்படிங்கிறான் கோபத்துல. அது கோபத்தை வெளிப்பாடு. அப்படி சரி கூட்டு போய் தூக்கல போடுவேன் அப்படின்னு சொல்லல, ஏன்னா தண்டனை பெருசா கொடுத்துடக்கூடாது. அதனால கோபத்தை இப்படி சொல்லிட்டான். தன் அங்கன் கண்டிட முன்னில்லாமல் கடிதினில் இவர் கொண்டேகி, என்ன வார்த்தை சொன்ன, மண் தளல் வெயிலினூடு வளைப்பினில் நிறுத்தி, நல்ல கொடிய வெயில கொண்டு இவனை நிறுத்து. அது கொஞ்சம் சாதுவான தண்டனை. வேப்பிள்ளை எழுதுறாரு, ஆசிரியர் சரியா பயிலாத மாணவருக்கு கொடுக்கும் தண்டனை போலாம் அவர் எழுதுறாரு. அதுக்கு ஏன்னா அந்த காலத்துல, இப்ப எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல கிளாஸ்ல ஒரு அடி வச்சிருவாங்க பையன், நம்ம படிக்கணுங்கிறதுக்கு. அது மாதிரி தண்டனை, மென்மையான தண்டனையா. அதனால சொல்றார், மண் தளல், கோபத்தினுடைய வெளிப்பாடு முதல்வரில் சொல்லிட்டார். நங்கன் கண்டிட முன்னில்லாமல் கடிதினில் கொண்டேகி. ஆனா தண்டனையை சொல்லும்போது எப்படி சொன்னார் பாருங்க, அந்த நீதியில மன்னன் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கான். அவ்வளவு தெளிவா உயர்வா இருந்ததுனாலதான் சார் குதிரை மேல ஏறி அவன் முன்னாடி வந்தான் சுவாமி. அந்த மன்னனுக்கு அவ்வளவு தகுதி இல்லைன்னா வந்திருக்க முடியுமா? ஏன்னா அவனும் தான் பார்த்தானே, சாமியை பார்த்துட்டானே, அப்படின்னா அவனும் அந்த தகுதியில இருந்திருக்கிறான். ஆனால் என்ன சொல்றான் பாருங்க, அந்த அரசு நீதியை வலுவாமல் எப்படி செய்யறான் பாருங்க. மண் தளல் வெயிலின் மூடு, அங்க போய் நல்ல தளல்னா தீ மாதிரி இருக்கிற வெயில்ல அதுல கொண்டு தாள நிறுத்தி போ அப்படின்ட்டான். மண் தளல் வெயிலினூடு வளைப்பினில் நிறுத்தி நம்பால் கொண்டுள்ள தனங்கள் எல்லாம் குறைவர வாங்கும் என்றான். நான் கொடுத்த 49 கோடியில 1 குறைவிடாது, எழுதி வாங்குதாள்கிட்ட முதல்ல. நம்பால் கொண்டுள்ள தனங்கள் எல்லாம் குறைவர, சரி சரி ஏதோ உங்களுக்குள்ள பேசி முடிச்சு ஒரு 35 கோடின்னு முடிச்சாச்சு சார், இப்போ வாங்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது, 1 குறைவிடாது, குறைவர வாங்கும் என்றான். போய் வாங்குங்க அப்படின்னு போய் சொல்லிட்டார், கூட்டு போயிட்டானோ. சொல்றார், அருமையா சொல்றார். வந்திரல் ஏவலாளர் மற்றவர் தம்மை கொண்டு ஏகி ஒன்றிய வளைப்பினூடு நிறுத்தலும் உலகோர் போற்றும் நன்றி கொள்வாத ஊரர் நரியலாம் பரிகளாக்கி தென்திசை நிருபர்க்கி இந்த சித்தரை நினைந்து சொல்வார். இந்த புஸ்தகம் கையில் வச்சுக்கோங்க. கடைசி வரியில அது சித்திரைன்னு இருக்கு, சித்தரைன்னு திருத்திக்கங்க. நம்ம இங்க நம்ம இதுல வாங்கி கொடுத்த புத்தகத்துல 63வது பாட்டுல கடைசி வரியில சித்தரைன்னு இருக்கணும், அது எழுத்து பிழை, சித்திரைன்னு இருக்கு. சித்தரை சுவாமிய. வந்திரல் ஏவலாளர், அந்த ஏவலாளர்கள்
அவர்கள்லாம் ரொம்ப வன்மை பொருந்தியவர்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால வந்திரல் இப்போ போலீஸ்னா எப்படி இருப்பாங்க, அதனால் வந்திரல் ஏவலாளர் மற்றவர் தமை கொண்டேகி, மற்றவர்னா மாணிக்கவாசகர், மற்றவர் தமை கொண்டு ஏகி கூட்டு போய் ஒன்றிய வளைப்பினோடு நிறுத்தலும். வளைப்பின்னா அதாவது என்ன பண்ணுவாங்க, நிற்கிறதுக்கு ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ளதான் நிற்கணும்னுவாங்களாம். அப்படின்னா கால் சூடு தாங்க முடியாது, ஆனா காலை எடுத்து வெளியே வைக்கக்கூடாது. அதுதான் ஒரு நிக்கிறதுக்கு ஒரு இடம் குறித்து, அதான் வளைப்பினோடு. இந்த பார்டர் இதுக்குள்ளதான் நீங்க நிக்கணும் அப்படின்னு கொண்டு நிறுத்திட்டாங்களாம். ஒன்றிய வளைப்பினோடு நிறுத்தலும் உலகோர் போற்றும் நன்றி கொள்வாத ஊரர். உலகோர் போற்றும், சைவத்தார் போற்றும் சொல்லல, தமிழறிஞர்கள் போற்றும் சொல்லல, பாண்டிய நாட்டார் போற்றும் சொல்லல, உலகோர் போற்றும் மாணிக்கவாசகர். அதனால என்னவா விட அருமையா சொல்ற அது என்ன உலகோர்னாரு, ஏனை சமயத்தாரும் வணங்கும் தன்மை பெற்றாலால் எழுதினார் மாணிக்கவாசகர். மற்ற சமயத்தார்களும், ஏன்னா கடவுள் என்ற ஒரு பொருள் இப்படி அன்பானது என்பதை உலகத்துக்கு காட்டிய பெருமை. அதனாலதான் எங்கே இருந்தோ மேல நாட்டில் இருந்து தன்னுடைய மதத்தை பரப்ப வந்த பாதிரியார் இவருக்கு அடிமையாகும். அதனால அது சான்ற கிடைச்சுதான் வேப்பிள்ளைக்கு பிற கேட்பானே, ஆனால் ஒரே போட்டு அழியிட்டார். பிற சமயத்தாரும் போற்றும் தலைமையாம் எழுதினார். அதுதான் உலகோர் போற்றும் நன்றி. உண்மைதானே? நீங்க பாருங்களேன், இந்த பாதிரியார் மேலை நாட்டுக்காரர், வேறு சமயத்தை சார்ந்தவர், வேற்று மொழியை சார்ந்தவர், திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். ஏன்னா மாணிக்கவாசகருடைய வேலையில அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு. எப்படி மொழிபெயர்க்கிறார்? அதனால உலகோர் போற்றும் நன்றி கொள்வாத ஊரர் நரியலாம் பரிகளாக்கி தென்திசை நிருபர்க்கு இந்த சித்தரை நினைந்து சொல்வார். அந்த மாணிக்கவாசகர் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி தந்த பெருமான், அவரை நினைந்து யாருக்கு கொடுத்தார்? தென் திசை நிருபருக்கு, இந்த பாண்டிய மன்னனுக்கு நரிகளை எல்லாம் பரிகளாக்கி தந்த சித்தர் சுவாமி, அவரை நினைந்து சொல்வார். இப்ப மனசுல அவர் நினைச்சு அது சொல்றார். என்ன சொல்றாருங்கிறார், அருமையா சொல்றார். நான் அந்த இடத்துல மாணிக்கவாசகர் சுவாமியை நினைச்சு சொல்றதெல்லாம் அவ்வளவு உருக்கமா பேசுறார். தொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன், தில்லையோர் பரவ நின்ற தெய்வமே யாது செய்வேன், இல்லையோ கருணை நின்பால் இன்றனை அடிமை கொண்டாய், அல்லையோ தமியேன் என்னல் அரிதியோ அறிந்திலாயோ. அருமையா, ரொம்ப உருக்கம். தொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன். தொல்லையோர் முன்னொரு காலத்திலிருந்தே 2 பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தர் பன்றியாவும் ஒருத்தர் அன்னமாவும். அவங்க 2 பேரும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கிற பொருள் நீ. தொல்லையோர் இருவர், தொல்லையோர்னா தொல்லை என்பது பன்னெடுங்காலமாக அர்த்தம். எப்போ இருந்தனே தெரியல, தேடிட்டு இருக்கிறாங்க பாவம். தொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்பா, யாது செய்வேன். தில்லையோர் பரவ நின்ற தெய்வமே. தில்லையோர் பரவன்னா தில்லைவாழந்தனர்கள், அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய, அதனால் தில்லையோர் பரவ நின்ற தெய்வமே யாது செய்வேன். முதல்ல பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்கலன்னா, அதுக்கப்புறம் தில்லை வாழந்தனர்களுக்கு கிடைச்சாங்கங்கிறார் வழிபாட்டை. அதுக்கு அந்த ஆளு உரை எழுதுறான், நம்ம ஆளு வேப்பிள்ளை என்னமா எழுதுறான் பாருங்க. எத்துணை பெரியராயினும் அப்படியே எழுதுறார். அன்பர் அல்லாதார்க்கு அரியராய் மிகச் செய்மை கண்ணும் அகுது உடையார் அன்புடையவர், எவராயினும் அவருக்கு எளியராய் மிக அணிமை கண்ணும் நிற்பவர் என்பது போதர, தொல்லையோர் இருவதேரும் சோதியை என முன் விழித்தவர், பின் தில்லையோர் பரவன் என்ற தெய்வமே என விழித்தார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அன்பு வைக்கலன்னா கிடைக்க மாட்டான். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒன்னார் திருமந்தம். அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அன்பு வைக்கலன்னா அங்க கிடைக்க மாட்டானா. அதே நேரத்துல அன்பு வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடனே பக்கத்துல சிக்குவானா. அதனால எவ்வளவு பெரிய ஆளு, படைத்தல் தொழிலும் காத்தல் தொழிலும் நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ரெண்டும், அவ்வளவு பெரிய ஆட்களுக்கு கிடைக்காதவங்க தில்லையில பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு பாவம்.
அங்கே மாதம் கோயிலில் பூசைக்கு இவனுக்கு 15 ரூபா சம்பளம் கொடுத்துருப்பான். அதை வாங்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். இடுப்பில் ஒரு வேட்டியோ இதுக்கு மேலே ஒரு துண்டும் கட்டிக்கிட்டு அந்த ஆளுக்கு கிடைக்கிறான். அதை சொல்கிறார், எத்துணை பெரியராயினும் அன்பர் அல்லாதார்க்கு அணியராய் அரியராய் மிகச் செய்மை கண்ணும். அவங்களுக்கு கிடைக்காம அகுது உடையார் அன்புடையார் எவராயினும் அவருக்கு எளியராய் மிக அணிமை கண் நிற்பவர் என்பது போதர என்பது நமக்கு தெளிவு தர தொல்லையோர் இருவர் தேடும் சோதியே என முன் விழித்தவர். சோதியே அப்படின்னு என்ன உருவம் என்னன்னு தெரியல. சோதியே என முன் விழித்தவர் பின் தில்லையோர் பரவன் என்ற தெய்வமே என விழித்தார் அப்படின்னு அந்த வரிக்கு உரை எழுதுகிறார். சிவஞான சுவாமிகள் போற போக்குல ரெண்டையும் ஒரே வார்த்தை இதுல சொல்லிட்டு போயிட்டார். செங்கலனுடைய பிள்ளை தமிழ்ல உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. அன்போட உள்ள நினைக்கிறவங்களுக்கு சாமி எப்படி இருக்கிறான்னாரு. உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. சரி சார், ஏனையோருக்கெல்லான்னாரு. கேளுடா, அடுத்த வரியில சொல்ல கேளுடா. புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருகிறார். புலன் வழி போய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படி போற ஆளுகளுக்கெல்லாம் அவன் நினைப்பு கூட வரமாட்டான். போ, உருகின்ற அடியார்களுக்கு உள்ள தேனாய் இணைச்சுக்கிட்டு இருக்கானா. உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக, புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக, எமையாண்ட செல்வா வருக, உமை என்ற சிறுவா வருக, இணை விழியால் பருகும் அமுதே வருக, உயிர் பைங்கோள் தலைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக, நரும் பாகே வருக, வரைகளித்த முருகவேள்க்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே, மூரிக்கலசை செங்கழு நீர் முனியே வருக வருகவே. விநாயகர் பிள்ளை தமிழ்ல பாடுறார். அதனால அடியார்களுக்கு எப்படி கிடைக்கானார், உள்ளே இழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புலன் வழி போய் இந்த அந்தக்கரணங்கள் வழி நடத்த புலனால் சென்றவர்களுக்கு நினைவினுக்கும் சேயாயின்றார். அவங்க நினைப்பு கூட வரமாட்டான். அதுதாங்க தொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன், தில்லையோர் பரவ நின்ற தெய்வமே யாது செய்வேன், இல்லையோ கருணை நின்பால். பா, என் மேல கருணை இல்லையா? மாணிக்கவாசர் வாய் திறந்து என் மேல கருணை இல்லையான்னு கேட்கிற. இல்லையோ கருணை என் நின்பால் இந்தனை அடிமை கொண்டாய் அல்லையோ. பெருமானின் என்னை அடிமை கொள்ளலையா? அங்க திருப்பெருந்துறையில தமியேன் இன்னல் அரிதியோ அறிந்திலாயோ. எனக்கு இந்த துன்பம் உனக்கு தெரியுதா தெரியலையா? ஏன்னா தெரிஞ்சா நீ இப்படி சும்மா இருக்க மாட்டேன், தெரியலைன்னா உனக்கு தெரியாம இருக்காது. எப்படி நிறுத்திட்டார். அறிந்தியோ அரிதியோ அறிந்திலாயோ. இது அப்படியே பின்னாடி திருச்சதத்துல பாடுற. அடியே நல்லேன்னு கொல்லோ, அடியே நல்லேன்னு. நான் உனக்கு அடியே நல்ல வைப்பா, அடியே நல்லேன்னு கொல்லோ. தான் என்னை ஆட்கொண்டிலே கொள்ளோ, நீ என்னை ஆட்கொள்ளலையா? அடியாரானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார், செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேன் என்பன். பின்னாடி பாடுற. அதுல கூட ஒரு பெரிய நயம் என்னன்னா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனேன். நான் உன்னை கண்ணார பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். பின்னாடி குழைத்த பத்திர பாடும்பொழுது சொல்றார். ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நென்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் எண்கள் தாய், குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய். அதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்வார். உழைத்தால் வண்டை குடுவினை நோய் காவாய் உடையாய் குடுவினேன், உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் என ஆழ்வாய், பிழைத்தால் பொறுக்க வேண்டவோ பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தார் உள்ளது அம்மானு அப்படின்னு சொல்லிட்டு, அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்று இருந்தேன். என்னுடைய குற்றங்களை எல்லாம் முன்னால் என்னை நீக்கிட்டேன்னு நம்பி இருந்தேன். அதில் ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்போம் போல, எனக்கு தெரியாது. அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்று இருந்தேன், செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகம். இந்த உடலை இன்னும் நீ நீக்காமல் எதுக்காக வச்சுட்டு இருக்கிறேன்? அடியே நல்லல் எல்லாம் உன் அகல ஆண்டா என்றிருந்தேன், கொடியேள் கூறாய் கோவா வா என்றருளி செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா, உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. அங்கதான் ஒரு நயம் எழுதுறாங்க. செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்குங்கிறார். என்னுடைய உடலை நீ நீக்காமல் இன்னும் வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு அங்க கேட்கிறாராம்.
எங்க சுவாமி சொல்லுவாங்க, சுவாமி சிரிச்சான் இதை கேட்டுட்டு. என்ன, நீ தானடா திருச்சதம் பாடும் பொழுது கடியேன் உன்னை கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேன்னு கேட்ட, அதனால இந்த உடம்பை கொண்டு நான் உன்னை பார்க்கணும்னு நீ தானே கேட்ட, இப்போ உடம்பை நீக்கலேன்னு நீயே கேட்ட என்ன அர்த்தம் அப்படின்னு சுவாமி சிரிக்காங்க. ஏன்னா இங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்ட, அடியாரானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகாங்கிறார். இந்த உடம்பை நான் நீக்க விரும்பலைங்கிறார். ஏன்னாரு, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே, உன்னை பார்க்கணும், அதனால இந்த உடம்பை நீக்க வேண்டாம். திருச்சதம் பாடும் பொழுது உடம்பை நீக்க வேண்டாம் நீயே சொல்லிட்டு குலைத்த பத்தில் செடிசேர் உடலை நீக்க செய்யாதது எத்துக்குன்னு நீயே கேட்டேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாரும் நயம் காட்டுவாங்க. அதனால இங்க சொல்றாரு, அடியே நல்லேன்னு சொல்லும் பா, நான் உனக்கு அடிமை இல்லையா, அடியே நல்லேன்னு கொள்ளும், தான் என்னை ஆட்கொண்டிலே கொள்ளும், நீ என்னை ஆட்கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி திருச்சேரில் கேட்கிற அர்த்தம் இங்க சொல்ற, இல்லையோ கருணை நின்பால் இன்றெனை அடிமை கொண்டாய், அல்லையோ நீ என்னை அடிமை கொள்ளலையாப்பா, அடிமை கொண்டாய் அல்லையோ, தமியன் இன்னல் அறிதியோ அறிந்திலாயோன்னு, என்னுடைய துன்பத்தை நீ அறிந்தாயோ அல்லது அறியவில்லையோ. ஏன்னா அறிந்தால் கருணையினால நீ இப்படி சும்மா இருக்க மாட்ட, அறியலையோ அப்படின்னா உனக்கு அறியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்தினாராம் சுவாமி. உடனே பரித்திரல் நரியான பான்மை கண்டு அடியேன் தன்னை வருத்தினர் இதனை மாற்ற வல்ல நீ மாற்றாய் என்னில் தரித்தனை விடத்தை என்னும் தன்மையும் புறங்கள் முன்னாள் எரித்ததும் இலவாம் என்றென்று இறங்கினர் எவர்க்கும் மிக்கார். அருமையா சொல்ற, பரித்திரள் நரியேயான பான்மை கண்டு, இந்த குதிரைகள் எல்லாம் நரியானதுனால இந்த மன்னனும் இந்த மக்கள் எல்லாம் என்னை இவ்வாறு துன்பப்படுத்துகிறார்கள். டாக்டர் சுவாமிகிட்ட வேண்டார், பரித்திரள் நரியேயான பான்மை கண்டு அடியேன் தன்னை வருத்தினர் இதனை மாற்ற வல்ல நீ மாற்றா என்னில், இதை நீ மாற்றணும், அப்படி நீ மாற்ற என்னில் தரித்தனை விடத்தை என்னும் தன்மையும், அன்னைக்கு தேவர்களை எல்லாம் காப்பதற்காக ஆலகால விடத்தை தன்னுடைய கழுத்திலை தாங்கினாய் என்ற சொல்லும் புறங்கள் முன்னால் எரித்ததும், தேவர்கள் எல்லாம் ஓடியாந்து உடனே அவர்களை காப்பதற்காக முப்புறங்களை நீ எரித்தாய் என்று இலவாம், அதெல்லாம் இலவாம் என்றென்று அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லையாப்பா. அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் ஓடியாந்தாங்க, விஷத்தை வாங்கி வாயில வச்சு, இன்னொரு முறை ஓடியாந்தாங்க, முப்புறத்தை எரித்த, இதையெல்லாம் செய்தனி என்றென்று இறங்கினர் என்றென்று இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி. இது ஒரு பெரிய பாங்கு. என்னன்னா அது ஒரு நயம். நீங்க ஒருத்தட்ட உதவியை கேட்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அவங்க ஏற்கனவே செஞ்ச உதவியை முதல்ல சொல்லணும் பிறருக்கு. அதை செஞ்சு இப்ப நம்ம கேஸையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னா, இப்ப அவங்க என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆகணும், செய்யாம முடியாது. சுவாமி சொல்வார், சிவஞான சுவாமி சொல்வார், ஹைலாண்டர் பதியத்துல நரகலோகத்தை எல்லாம் வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லிடுவார், அந்த யமதூதர்கிட்ட நீ என்னை காட்டிடாத அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்வாரு, அன்னைக்கு ஆலகால விஷயம் வந்த போது காப்பாத்தினதே உங்க ஃபேமிலி தான். இப்படி ஒரு வார்த்தை போட்டுறார். ஆலம் அமுது செய்து அமரர்தமையாண்ட, ஆலம் அமுது செய்து உண்டு அமரர்தமையாண்ட நீல்கருணை அன்னமேனர். அப்படின்னா அதை காப்பாத்தின ஐயா அவங்க விட்டம்மா நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நீ என்ன காப்பாத்தி தான் ஆகணும். ஆருமே சொல்லுவோம், தூள உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர். நரகம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு சாமி. உள்ள போகும்பொழுது என்ன பண்ணாங்கன்னு, இங்கேருந்து போகும்போது இந்த உடம்பை விட்டு போயிடுவோம், அதனால நமக்கு சூக்குமதத்தை தான் போவோம். அந்த சூக்குமதத்தில் போய் நரகலோகத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு யாதனா சரீரம்னு பேர். ரொம்ப சிறப்பான உடம்பு, எவ்வளவு அடிச்சாலும் ஜாவாது, அதுதான் அந்த உடம்பு. ஆமா, வலியத்தான் அனுபவிக்குமே ஒழிய அது சாகாது பாருங்க. ஏன்னா இல்லைன்னா எண்ணெய் செடியில் போட்டு முக்கிய எடுப்பாங்களாம், 2 தடவை முக்கிய எடுக்கும்னாலதான் முடிஞ்சு போமாங்க. 100 தடவை முக்கிய எடுத்தாலும் அந்த வலி மட்டும்தான் இருக்குமா, ஜாக மாட்டாங்க அந்த உடம்பு. அதுதான் யாதனா சரீரம்னு பேர். அது சொல்ற, இங்கேருந்து மேலே போன உடனே பாம்பு சட்டையை மாத்துற மாதிரி இதை மாத்திட்டு அதை மாட்டுவாங்களாம். தூள உடல்
அரவினது தோலன்ன நீங்கவே, பாம்பு சட்டையை நீக்கிற மாதிரி அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தோடு, இந்த சூக்கும உடம்புல மேல மாற்றான் எதை, யாதனா உடலை திருத்தியே உள்ள கூட்டு போறாங்க. என்ன பண்ணுவாங்க சார்? ஆமா, உள்ள கூட்டு போய் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, வாங்க வாங்க உள்ள கூட்டு போய் என்ன செய்வாங்கன்னாரு, சுடரும் எரிவாயில் இடுவர்னு. நேரம் உள்ள போன கப்ப கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டு அதுல தான் கொண்டு போடுவாங்களாம். இதுதான் ஆரம்பமா. சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர்னர். செப்ப காய்ச்சி மேல ஊத்துவாங்களாம். செந்திலை போதும். விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவார். இந்த மத்தியான வகுப்புல எல்லாம் தூங்குறோம், மேல போனான்னா தண்டனை இதுதானா. விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவார் சொல்லிட்டு சுவாமி சொல்லாரு, இது ஒரு சாம்பிள் தான் சொன்னேன், உள்ள நிறைய இருக்குன்ட்டார். இதோட விட்டார். விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக. எவ்வளவு நாள் சார்? 1 வருஷம் 3 வருஷம் போடுவானாரு. ஊழி ஊழி காலமுது அழுத்துவார். ஊழி காலம் முடிஞ்சாலும் முடியும், நரகு காலம் முடியாதான். ஊழி ஊழி காலமுது அழுத்துவார். உடனே நம்மால் அங்க இல்லை சார், அங்க ஒரு வட்ட செயலாளர் இருக்காரு, அதெல்லாம் ஒரு சூட்கேஸ் கொடுத்தா தலை எலும்பிடின் உச்சி கவிழுற அடிப்பர். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாது. அதான் விண்ணப்பம். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாது. ஆலம் அமுது உண்டு அமரர்தமையாண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன். அன்றைக்கு ஆலகால விஷயம் ஓடி வந்த போது இந்த தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த மொத்த தேவர்களை காப்பாத்தின உங்க குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னையும் பார்த்து ஆலம் அமுது உண்டு, ஆலம் அமுது உண்டு அமரர்தமை ஆண்ட தேவர்களே நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன்னு அகிலாண்ட சொல்லி பாடுற. அது மாதிரி இவர் என்ன பண்ணாரு, நீ முன்னாடி செஞ்ச செய்தியில இப்ப ஞாபகப்படுறார். தரித்தனை விடத்தை என்னும் தன்மையும் புறங்கள் முன்னால் எரித்ததும் இலவாம். அதெல்லாம் இல்லையாப்பா. என்றென்று இறங்கினர், என்று என்று இறங்கினர் 2 தடவை போட்டார். இப்படி ஒன்னா சொல்லி சொல்லி சாமி நினைக்கிறார். அன்னைக்கு ஆளாள விஷயம் எல்லாம் சாப்பிட்டீங்களே, தேவர்களை காப்பாத்தினீங்களே அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கப்புறம் அன்னைக்கு முப்புறம் எல்லாம் எரிச்சு இது பண்ணி காப்பாத்தினீங்களே அப்படின்னு நினைச்சாராம். இப்படி ஒன்னா நினைச்சு நினைச்சு சுவாமியை இறங்கினாராம். இறங்கினார் யாரு சார் அப்படின்னா, இந்த குதிரையை வாங்கி நரியா வாங்கி ஏமாத்தனானே அவன் சொல்ல. யார் ஒரு வார்த்தை போட்டார், எவர்க்கும் மிக்கார். இப்படி வருத்தப்பட்டது யாருன்னு சொல்லும்போது என்ன வார்த்தை போட்டாரு, எவர்க்கும் மிக்கார்னர். எவர்க்கும் மிக்கார்னு சொல்ல வேப்பிள்ளை பார்க்கிறார். இந்த இடத்துல கொண்டு போய் கடவுள் மாமுனிவர் என்று இறங்கினர் வாதவூரடிகள், இறங்கினர் தென்னமன் பிரம்மராயன் அப்படின்லாம் எழுதாம எவர்க்கும் மிக்கார் அப்படின்னு எழுதினார்னா எப்படி சார்? எல்லாத்தோட இவர் உயர்ந்தவர், எந்த வகையில உயர்ந்தவர் அதை சொல்லணுமே. அதுதான் உரையாசிரியருடைய திறம். எவருக்கும் மிக்கார்னா எல்லாரோடையும் மேலாளவராம் அப்படின்னு எழுதிட்டு போனா அந்த உரை தலாவணி தான். எவருக்கும் மிக்கார்னா எப்படி எழுதுறார் பாருங்க உரைய. கைலாசபதி சுவாமி எழுதுறார். கைலாசபதி வேறு வேறு பிரகாரமாக அன்றி நேரே எழுந்தருளி. வேற யார் நமக்கெல்லாம் கைலாசபதி தீக்கை கொடுப்பார்? எப்படி கொடுப்பார்னா வேறொரு ஆன்மாவின் வாயிலாக கொடுப்பார், அதிர்ஷ்டித்து நின்று. இவருக்கு அப்படி இல்லை, வேற யாருக்கும் அப்படி கிடைக்கல, அவரே வந்தார். அதான் எவருக்கும் மிக்காராம். அதனால கைலாசபதி வேறு வேறு பிரகாரமாக அன்றி நேரே எழுந்தருளி 4 வகை பக்குவிகளுக்கு திருவாதவூர் அடிகள் சிறந்தவர் ஆதலால் என்பதால்னர். 4 வகை பக்குவிகளுக்கும் சிறந்தவர்னர் அப்படின்னா என்னவா? சத்தனிபாதத்துல மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்னு 4. அதுல தீவிரதர நிலையில இவர் இருந்ததுனால இதை முன்னமே அவரோட சொன்னார். எப்படி சொன்னார்னா, சுவாமிகிட்ட இவர் தீட்சை கொடுத்த உடனே அந்த ஆள் உடனே சரினாரு. அவர் அதுக்கு அன்னைக்கு ஒரு 4 நட்சத்திரம் அவர் பார்க்கல, இவருடைய தன்மை என்னன்னு சோதிக்கல. அது எப்படி சாமி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உரையில சொன்னார். அப்ப சொன்னார், இவர் அதிதீவிர பக்குவத்துல இருந்ததுனால வந்ததும் கைலாசபதி என்பதனால அங்க 4 ஒன்னும் பார்க்க வேண்டியதில்லை, உடனே கொடுத்தாருன்னு சமாதானம் காட்டினார். அதை இப்ப இங்க ஞாபகப்படுத்துறார். எப்படி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. 4 வகை பக்குவிகளுக்கு திருவாதவூர் அடிகள் சிறந்தவர் ஆதலால் அப்படின்னார். அப்படின்னா
மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரத்துல அந்த உயர்ந்த நிலையிலே இருப்பவர் என்பதாலும் கைலாசபதி வேறு ஒரு குருநாதர் மூலமாக அதிர்ஷ்டித்து நின்று செய்வதான் வழக்கமாக இருப்பினும் இது தம்முதல் தானே வந்து எழுந்தருளியது. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தன்னா மேலே இன்னைக்கு சூத்திரத்தை பெருமை சுரேஷ் எல்லாம் பாடம் நடத்துறாங்க, கல்லம் பாடம் நடத்துறாங்க. போய் தம்முதல் குருவுமாயின எங்க சார் வந்தார் சொல்லுங்க சார் அப்படின்னு மாணவர் கேட்டார்னு வச்சுக்கோங்க. திருப்பெருந்துறைக்கு வந்தார். யாரு கொடுத்தார்? மாணிக்கவாசகருக்கு கொடுத்தார். அப்படி ஒருத்தருக்கு தான் தெரியுது. அதைத்தான் சொன்ன. அதனாலதான் எவர்க்கும் மிக்கார்ன. எவர்க்கும் மிக்கார்னா சுவாமியே நேரடியாக வந்து சொன்னதுனால அவர் எல்லாத்தோட உயர்ந்தவர் மாணிக்கவாசகர் என்று சொல்லி தரித்தனை விடத்தை என்னும் தன்மையும் புறங்கள் முன்னால் எரித்ததும் இரவாம் என்று என்று இறங்கினர் எவர்க்கும் மிக்கார். நன்றிகொள் கடவுள் கங்கை நதியினை வையை ஊடு சென்றெழில் வாத ஊரர் பேரிடர் தீர் என்றேவி அன்றொரு மடந்தை காலாய் அடியவர்க்கு எளியார் கொன்றை துன்றிய முடியின் மேல் மண் சுமந்தமை உரைத்தல் செய்வாம். குதிரையிட்ட சருக்கத்தை முடிக்கிறார். இப்போ கதையை இப்ப முடிச்சு நேர என்ன பண்றார்? இப்போ மதுரையில வைகை பெருகுது, அந்த கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பாருங்க. வாதவர் பெருமான் என்று என்று இறங்கினர். பெருமானே அப்படின்னு சொல்லி இறங்கினார், வழிபாடு செய்தார். வழிபாடு செய்த உடனே சுவாமி என்ன பண்ணார்? நன்றிகொள் கடவுள் கங்கை. நன்றினா அந்த இடத்துல நன்மை தரும்னு அர்த்தம். நன்றினா நன்மை என்று பொருள். நன்மைகொள் கடவுள் கங்கையினர். கங்கை கடவுள் அது. ஏன்னா கங்கை வந்து கடவுள் தானே, சுவாமி தலையிலே இருக்குது. சிறப்பு. அணங்கு என்று பெயர், தெய்வ பெண்ணு பெயர் கங்கைக்கு. அதனால நன்றிகொள் கடவுள் கங்கை நதியினை. சுவாமி என்ன பண்றான்? அந்த கங்கையை கூப்பிட்டு வையை ஊடு சென்று, நீ போய் வைகை கூட போய் எழில் வாத ஊரர் பேரிடர் தீர் என்று. இமயமலை சாரல்ல ஓடுற கங்கை வந்து நேரம் மதுரை வந்துருச்சு. இன்னைக்கு என்னமோ நதிநீர் திட்டம்ங்கிறானே, எங்கால் கடவுள் மாமனியர் அன்னைக்கே பண்ணி எங்க சாமி பண்ணி வச்சது. கங்கையை கொண்டு வைகையில் இணைச்சு விட்டார். கங்கையை கூப்பிட்டுருக்கார். கங்கை சுவாமி, வாதவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல மதுரையில, அதனால நீ என்ன பண்ண, வைகையை கூட போய் சேர்ந்ததுக்கு என்னன்னு போய் பார்த்தேன். சரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் உடனே இன்னைக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டை புக் பண்ணி போறேன். நான் வெயிட்டா பண்ணியிருக்கோம். அடுத்த நொடி அது வைகை. ஏன்னா தெய்வ கங்கை. ஆனால் நினைச்சு மதுரை எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு பாருங்க. வைகை மட்டும் இல்லை, கங்கையும் பாய்ந்த மதுரை அது. சோழ நாட்டுக்கெல்லாம் கூட அந்த பெருமை கிடைக்கல, வெறும் காவிரி தான். இங்க வைகையோட கூட யார் வந்தானார்? கங்கை பாய் உள்ள. அதனால அந்த கங்கையில குளிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எங்கேயோ ரிஷிகேஷ் ஹரித்வார் போறோம். கங்கை நம்மளை தேடி இங்க வந்திருக்கு. ஏன்னாரு சுவாமி சொல்லிட்டார். யாருக்காக? மாணிக்கவாசகர் இருக்கார். எவர்க்கும் மிக்கார். கங்கையை மதுரைக்கு கொண்டு வந்தார். அதனால எவர்க்கும் மிக்கார். நம்ம வச்சுக்கிடுவோம், யாரால முடியும். நன்றிகொள் கடவுள் கங்கை நதியினை வையை ஊடு சென்றெழில். அங்க போய் வைகை கூட போய் நண்பாரு. எழில் எழில் வாத ஊரர் பேரிடர் தீர் என. வாத ஊரருக்கு ஏற்பட்ட சிரமம் என்னன்னு பார்த்தா அதை தீர்த்து வை முதல்ல அப்படின்னு கங்கையை கூப்பிட்டு சொல்றார் சுவாமி. வாத ஊரர் பேரிடர் தீர் என்று ஏவி. என்று ஏவின்னா உத்தரவு போட்டு சுவாமி ஏவலாம் இல்லைங்களா? அது யாரு? கங்கைட்ட ஏவுறாரு. சொல்ல ஏவ அன்றொரு மடந்தைக்கு ஆளாய். அன்றோர் மடந்தை ஒரு அம்மா பாட்டி வரப்போகுது, பந்தி பாட்டி. அன்றோர் மடந்தைக்கு ஆளாய், அவருக்கு கூலி ஆளாய். அடியவர்க்கு எளியார் சாமியார். கொன்றை துன்றிய முடியின் மேல். அருமையா கொன்றை மலரை தாங்கி இருக்கிற அந்த முடியில் மேல மண் சுமந்தமை உரைத்தல் செய்வான். அந்த முடி இதுக்கு மேல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? கொன்றை மலையை தாங்க, கங்கையை கொண்ட முடியாது, சந்திரனையும் பாம்பையும் கொண்ட முடி, வன்னி எருக்கு பூமத்தம் அப்படி தாங்கிற முடி. அந்த முடியில் தான் சொல்றாரு, கொன்றை துன்றிய முடியின் மேல் மண் சுமந்தமை உரைத்தல் செய்வோம். யாருக்காரு? அன்றொரு மடந்தைக்கு ஆளாய். இல்லைங்களா? பாட்டிக்காக, அடியவளுக்காக மண் சுமந்த அருளிய பரிசு கேட்பு தருவார். இப்படிதானே சொல்றார். அருமையா சொல்ற. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவன் ஆகிய கொள்கையும் அது ஒரு சிறப்பு. அது யாருக்கு? இவனுக்கு, மாணிக்கவாசகருக்கு. மதுரை பெரு நன் மாநகர்.
எவ்வளவு அந்த ஊரை மதுரை பெரு நகர்னு சொல்ல, பெரு நன்மாநகர். மதுரை பெரு நன்மாநகர் இருந்து குதிரைச்சேவனாகிய கொள்கையும் அடியவள்காக ஆங்கது தன்னில், எங்க மதுரையில் அந்த ஊர்லேயே ஆங்கது தன்னில் அடியவள்காக வாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும். கூட தண்டமானி தேசிய உரையில ஒன்னுட்டான் மனசு அந்த அளவுல. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவனாகிய கொள்கைங்கிறது மாணிக்கவாசகருக்கு. இது இந்த அம்மாக்கு, இது நமக்கே புரியுது, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த ஆள் எழுதுறாரு, தென்னன் பிரம்மராயனாயும் அவருக்கு மாணவனாயும் அவர் வழியில் நின்று கோயில் எழுப்பியமையும் அவரிடம் உபதேசம் பெற்ற அவருக்கு செய்த சிறப்பும் சொல்லிட்டு, ஏதும் இல்லாத அன்பு மட்டும் கொண்டிருந்த அவளுக்கு அருள் புரிந்த வரலாறும் சிறந்தது கண்டுகொள்க. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல சொன்ன குதிரை சேவகனுக்குன்னு சொன்னது என்னன்னா, அந்த ஆள் ஒரு மந்திரியா இருந்தான் சார். அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர்ஸ் இருக்கு சார். அந்த ஆளுக்கு சுவாமி உபதேசம் செஞ்சான் சார். உபதேசம் செஞ்சு சுவாமி சொன்னபடி மாணவனா இருந்தான் சார். அவருக்கு இவ்வளவு பண்ணி அவனுக்கு குதிரை சேவனா வந்தான். சரி வருவான்ல, அப்புறம் அவனுக்கு வரணும்ல அவனுடைய மாணவன்னு. சரி சார், இந்த பாட்டினாரு. ஒன்றும் இல்லை சார், பிட்டு வித்து சுமந்து பொழப்ப நடத்திட்டு இருந்தது பாட்டி. அதுக்கு வந்தான். என்ன காரணம்னா ஒரே வார்த்தை, அடியவன் காலாயின. அவளுக்காக மண் சுமந்தன் வெறுமன சொல்லல, எல்லாரும் நம்மள மாதிரி சுமக்கலையா, பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசு. ஏன்னா அவன் மண் சுமந்தான்னு பின்ன எப்படி இருந்திருக்கு. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்த அருளும் அருமையா சொல்ல, பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் மின் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பெருமன மேனின்னு சொல்ல பொன்மேனி. அது புன் சுமந்தா கூட அதனுடைய குறைவுபடாது. புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்பான பின்னாடி சொல்லி வச்சு போறாரு. அந்த கதையைத்தான் இங்க சொல்ல போறேன்னு கடவுள் மாமுனிவர் அருமையா ஆரம்பிச்சார். அன்றொரு மடந்தைக்கு ஆளாய் அடியவருக்கு எளியார் சுவாமி கொன்றை துன்றிய முடியின் மேல் மண் சுமந்தமை உரைத்தல் செய்வாம் என்று சொல்லி, இப்ப இந்த அளவோட 66 பாடல்ல குதிரையிட்ட சருக்கம் முடிஞ்சு நம்ம அடுத்த சருக்கத்துக்கு போறோம். மண் சுமந்த சருக்கம். முதல்ல மந்திரி சருக்கம்னு படிச்சோம், அப்புறம் திருப்பெருந்துறை சருக்கம் படிச்சோம், குதிரையிட்ட சருக்கம் முடிச்சோம். இப்ப 4வதா மண் சுமந்த சருக்கம். அது சொல்ற, தங்கிய அருளின் மிக்கார் தாம்படும் இடும்பை உன்னி அங்கனர் அவர்வால் உற்ற வருந்துயர் அகற்றுக என்று கங்கையை விடுப்ப ஏகி கடும்பெருக்கெடுத்து வையை பொங்கு அலை புனலாய் எங்கும் புரண்டது புணரியே போல் தங்கிய அருளின் மிக்கார் வாதவுடன். தங்கிய அருளின் கருணையினால உயர்ந்தவர், தங்குகின்ற கருணையினால் உயர்ந்தவர் யாரு? வாதவுடன் மாணிக்கவாசகர். தங்கிய அருளின் மிக்கார் தாம்படும் இடும்பை, அப்படி அன்பினால் உயர்ந்த கருணையினால் உயர்ந்த அவருக்கு துன்பம்லாம் சுவாமியை நினைக்கிறானா. தாம்படும் இடும்பை உன்னி, உன்னினா நினைந்து சுவாமி நினைக்கிறான் இவருக்கு துன்பமா அப்படின்னு. தாம்படும் இடும்பை உன்னி அங்கனர் சுவாமி அவர்வால் உற்ற வருந்துயர் அகற்று என்று, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கு என்று யார்ட்ட? கங்கைட்ட சொல்லியிருக்கான். நீக்கென்று கங்கையை விடுப்ப ஏகி, அந்த கங்கை என்ன பண்ணிச்சு பண்ணாரு? கடும் பெருக்கெடுத்து. கங்கை சும்மா வந்தாலே தாங்காது, கங்கையில வெள்ளம் வந்தா என்ன ஆகும் இல்லைங்களா? கடும் பெருக்கெடுத்து வையை, நேர வையையில வைகை நதி இப்ப கங்கையா பாயுது. அதனால வையை பொங்கு அலை. சாதாரண வைகையில பாத்தீங்கன்னா அப்படி முட்டடிக்கு தண்ணி ஓடுறது பெருசா இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னாரு? பொங்கு அலை புனலாய் எங்கும், புனலாய் நீராய் எங்கும் கார இது வயல் உள்ள ஊருக்குள்ள எல்லா பக்கம் எங்கும் புரண்டது புணரியே போல். புணரினா கடல்னு அர்த்தம். கடல் மாதிரி இருந்துதான் வைகைக்கு. இதுல ஒரு பெரிய நயம் ஒண்ணு சொல்றாரு. ஒரு சொட்டு மழை பெய்யல, அங்க அந்த மழை வரும் வராதுன்னு சொல்றாரு.
அவன் ரமணன்லாம் அன்னைக்கு வரல. அடுத்த 3 நாள் கடுமையான மழை பெய்யும், ஒன்றும் இல்லை. அங்கே மழை பெய்யுங்கிறதுக்கு வந்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் வேலையும் இல்லை, நல்ல வெயில் தான் அடிச்சிருந்தது. இவரை கொண்டு இதில் நிறுத்தினாங்க. இவர் சுவாமிகிட்ட வேண்டார். சுவாமி கங்கையை கூப்பிட்டு என்னன்னு கொஞ்சம் பாருன்னார். உடனே நடந்தது, அவ்வளோதான். வையை வந்து பெருக்கெடுத்து விடும். சார் 3 நாள் கடுமையான மழை, ஒன்றுமே இல்லை. சரி, எங்கேருந்து தண்ணி வருதுங்கிறான். அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். வையில் எங்கேருந்து தண்ணி வருது தெரில, எவனுக்கும் தெரியாது. ஏன்னா கங்கையை உணர்ந்தான் யாவர். அதனால் எவனால சொல்ல முடியும். வருது. எப்படி வருதுன்னா, சேர்ந்த வெண்முத்து மூரல் செய்து நீக்கலை மேலார்த்து காந்தளம் செங்கை வீசி கனதன குறும்பை காட்டி மாந்தளிர் பதங்கள் மீது வருதிரை நெகிழார்ப்ப போந்துள கணிகை மாதர் போன்றது வையையாறு. அந்த வையையாறு எப்படி வந்ததுங்கிறது ஒரு பெண் வந்த மாதிரி சொல்றார். எப்படி வந்துதான், வெண்மை பொருந்தி அந்த முத்தம் ஆகிய பற்களால் சிரித்துங்கிறார். சேர்ந்த வெண்முத்து மூரல் செய்து, முரல்ல சிரித்து அப்படின்னா தண்ணியில வந்து அடிச்சுட்டு வெண்ணையா வர்ற அந்த நுரை மாதிரி இப்படி வாரது எப்படி இருந்துதான் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கான். யாரு? வைகைங்கிற அம்மா. அதனால சேர்ந்த வெண்முத்து மூரல் செய்து நீக்கலை மேலார்த்து, நீக்கலைன்னா நீர் ஆகிய ஆடையை மேலே. ஏன்னா கங்கை வையைங்கிற நதியில நீருங்கிற அது தான் மேல வந்து ஒரு ஆடை போட்ட மாதிரி. நீக்கலையை மேலார்த்து காந்தளம் செங்கை வீசி, காந்தல் போன்ற தன்னுடைய சிவந்த கையினால கணம் பொருந்திய அப்படின்னு சேலை அப்படி மேல போட்ட மாதிரி போட்டு, எது மேல கனதன குறும்பை காட்டி தன்னுடைய மார்பகங்களை மறைத்து மாந்தளில் பதங்கள் மீது வருதிரை நெகிழார்ப்ப, அதனால அந்த பதன் மாந்தளிர் எல்லாம் அது மேல வருகின்ற அலை அப்படி அடிச்சுட்டு மேல அலையா அப்படி அடிச்சுட்டு வர வருதிரை நெகிழார்ப்ப போந்துள கணிகை வாதர் போன்றது வையையாறு. ஆனால் அப்படி வரும்பொழுது இந்த சிலம்புகள்லாம் ஒலிக்க, ஏன்னா வைகை அடிச்சுட்டு வரும்பொழுது சத்தம் கேட்கும்ல. வெறுமனா ஆறு மெல்ல போனா இதே பரவாயில்ல, அடிச்சுட்டு வருது சத்தம். அதனால அதெல்லாம் எப்படின்னு இந்த காலில் இருக்கிற கணிகை மாதருடைய காலில் இருக்கிற சிலம்புகள் அது ஒலிக்க நடக்கின்ற. இன்னொரு பெண் எழுதினார் இது வேற்பிள்ளை, அதுலேயே ஒரு பெரிய நுட்பத்தை ஒன்று எழுதினார். அவர் வெளியிட்டு என்ன சொல்றாரு, இவர் சொல்ற இந்த உதாரணங்கள் எல்லாம் சாதாரணமான பெண்ணுக்குள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதிட்டாரு, அது வேசை பெண் போல அப்படின்னு அப்படியே எழுதிட்டாரு. அந்த மாதிரி பெண்கள், அதன் மாதிரி இந்த கங்கை ஏன்னாரு கட்டுக்கடங்காம வருது, ஒரு ஒழுக்கமின்றி வருவது. அதனால அது எவ்வளவு வரணுமோ நீர் அப்படி வர்றதுக்கு மேல அதிகமா வருவது, பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பது. அதனால அது வேசை பெண்கள் போல அப்படின்னு வந்து அவர் உரையில எழுதுறாரு. அதனால போந்துள கணிகை மாதர் போன்றது வையையாறு வர திரை பெரும் மறுப்பினாலே செழுங்கரையில் இருபால் குத்தி மரத்திரள் முறித்து சாலி வயலெல்லாம் அழித்து வாயால் நுரைத்திரள் சிந்தி மீதே நுண்மணல் இறைத்து வண்டு நிறைத்தலின் மதத்த வேள நிகர்த்தது வையையாறு. இப்ப வைகையாறு ஒரு மதம் பிடிச்ச யானையோடு ஒப்பிடுறார். அது மாதிரி வந்ததுங்கிறார். திரை பெரு மறுப்பினாலே, திரைங்கிறது அலை, அந்த மிகுந்த அலையினாலே அந்த அலை வந்து கரையிலெல்லாம் அடிக்க அந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது. அது எப்படி இருக்கா, பெரு மறுப்பினாலே, மறுப்புன்னா கொம்பு, யானை தன்னுடைய அந்த கொம்பு தந்தத்தினால சைட்ல போய் குத்தி, இதெல்லாம் மதம் பிடிச்ச யானை அந்த மாதிரி இந்த அலைகள் அதுல போய் அடிக்கிற அடியில திரை பெரு மறுப்பினாலே செழுங்கரை இருபால் குத்தி, ஆத்தினுடைய 2 கரையிலையும் பாதிப்பு ஏற்படுது. நம்ம சொல்ல முடியாது கரை உடைஞ்சது சார் ஊருக்குள்ள, அது எது போல யானை தன்னுடைய இதுல குத்துற மாதிரி அலை இந்த அலையினால குத்தி மரத்திரள் முறித்து, மரத்தை எல்லாம் கொப்போட புடிங்கி எரியுது வந்து என்ன தண்ணியில, மரத்திரள் முறித்து சாலி வயலெல்லாம் அழித்து, சாலினா நெல், நெல் கதிர்கள் வயல் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு வாயால் நுரைத்திரள் சிந்தி, அப்படி யானை வர்ற மாதிரி, யானை வாயிலிருந்து நுரை வர்ற மாதிரி வைகை தண்ணியில வரும்பொழுது மேல நுரை அடிச்சுட்டு வருதான். நுரைத்திரள் சிந்தி மீதே நுண்மணல் இறைத்து, மணலை எல்லாத்தையும் கூட சேர்த்து அடிச்சு தள்ளி நுண்மணல் இறைத்து வண்டு நிறைத்தலின் மதத்த வேள நிகர்த்தது வையையாறு. மதர்த்த வேளம் அப்படின்னா மதம் பிடிச்ச யானை, மதம் பிடிச்ச யானை மாதிரி இருந்ததுதான் வையையாறு.
அப்படி வந்து வருது அப்படின்னா யாராலையும் யானையை அதுவும் மதம் பிடிச்ச யானையை யாரால அடக்க முடியும்? அதனால வந்து மதம் பிடித்த யானை மாதிரி மதத்த வேலை நிகர்த்தது வையையாறு சொல்றார். அருமையா சொல்றார். மைத்திகள் குழலாள் அந்த மலைமகன் முலையில் தோய அத்தனை வருத்து மேன்மை அனங்கன் ஆயுதம் என்றெண்ணி ஒத்தெழும் தொளிரும் கண்ணல் உயங்கு செங்கழு நீர் கஞ்சம் பத்புத்தவை அளிக்க வேண்டி புரண்டது பலனமெல்லாம். இவருடைய இயற்கை வர்ணனை பாருங்க. முதல்ல அந்த வேசை பெண்டீர் போலன்னார், சரி, அல்லது பெண்டீர்னே வச்சுக்குவோம் போலன்னார். அடுத்தால வந்து மதம் பிடிச்ச யானை மாறினார். இப்ப மூணாவது ஒன்று சொல்றார், அந்த வயல்ல இருக்கிற கரும்பு நெல் எல்லாத்தையும் அடிச்சு சீரழிச்சுடுது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு யாராம்? மன்மதனுடைய கருவியாம். அந்த மன்மதனுடைய கருவி யாரை தாக்குற மாதிரி இருக்கான் சொல்ற. மைத்திகள் குழலாள் அந்த மலைமகள். மைத்திகள் குழலாள்னா மை போன்ற கரிய ஆனா கூந்தலை உடைய அந்த மலைமகள் உமாதேவியார் மலைமகள். அவங்க மலையர் மகளா வந்த மலைமகள் முலையில் தோய அத்தனை வருத்தும் மேன்மை. அவளுடைய முலையிலே தோய்ந்து சுவாமி இருக்கிறானா. அப்படி பண்ணது வந்து இந்த மன்மதனா, அவனுடைய கரும்புங்கிற கருவியா. அதனால அந்த அப்படிப்பட்ட அவனை வருத்துகின்ற அந்த கரும்பு வயல்ல கரும்பு உயரமா இருந்ததுன்னு சொல்லணும். அந்த அந்த கரும்பெல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லணும். அல்லது சுகர் ஃபேக்டரி போன்ற கரும்பெல்லாம் போயிடுது சார்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாரு? உமையம்மையினுடைய முலையில தோய்ந்து இருக்கிற எங்க தலைவனுடைய எண்ணத்தை எதுமாறு ஏற்படுத்திய அங்க அவனுடைய அனங்கனுடைய கருவியாம் அந்த கரும்பு அப்படின்னு எழுதுறாரு. அது கூட ரொம்ப சிரிப்பு பாருங்க. அடுத்த சொல்றேன், முலையில் தோய அத்தனை வருத்துமர். அத்தன்னா சுவாமின்னு அர்த்தம். அத்தன் அப்படின்னா அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனேன்னு வந்தவாரே இல்லைங்களா? அத்தானாலே வந்து அதான் சுவாமி தான் வந்து அத்தன். அத்தன்னா அப்பான்னு ஒரு பொருள், அத்தன்னா சுவாமி வந்து. அதனால அத்தனை வருத்து மேன்மை அனங்கனாய் ஆயுதம் என்றெண்ணி. நான் சும்மா வேடிக்கையாக சொல்றது உண்டு. நாளைக்கு முன்னாடி நம்ம ஈஷால இருந்து ஒரு 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 கொள்கையாவே சுவாமி போட்டார். அத்தனைக்கும் ஆசைப்படுனார். என்ன சார் எல்லாத்தையும் ஆசை விட சொல்லும்படி ஒரு ஆசைப்படுன்னு சொல்றார். நான் சொல்றது அத்தன்கிற சுவாமிங்க அத்தனைக்கும் ஆசைப்படு, வேற எதுக்கும் ஆசைப்படாதுன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்காரு. போங்க, அத்தனைங்கிறது வந்து அத்தனை சாமி, அத்தனைக்கு ஆசைப்படுன்னு என்ன அர்த்தம்? வேற எதுக்கு ஆசைப்படாதுன்னு மறைமுகமா சொல்றார். நம்ம அது புரியாம அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாருன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறது. அது மாதிரி அத்தனை வருத்தும் மேன்மை அனங்கன் ஆயுதம் என்று எண்ணி ஒத்தெழும் தொளிரும் கண்ணல் உயங்கு செங்கழு நீர் கஞ்சம். செங்கழு நீர், செங்கழு மாலைகள்லாம் இருக்கு, செங்கழு பூக்கள்லாம் இருக்கின்ற கஞ்சம். கஞ்சம்னா தாமரை, தாமரையெல்லாம் இருக்கின்ற புத்தவை புதுசா பூத்த மலர்கள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டி புரண்டது பலனம் எல்லாம். எல்லாத்தையும் வந்து அழித்ததுனர். அப்படின்னா அந்த வயல், நெற்கதிர்கள், கரும்பு, தாமரை, குளங்கள், புதிய பூத்த பூக்கள், செழுங்களின் பூக்கள் எல்லாத்தையும் அடி. ஏன்னா வெள்ளம்னு வரும்பொழுது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் அடிச்சுட்டு போச்சுன்னு தானே. இவ்வளவுதானே செய்தி. இதுக்கு இந்த இடத்துல இந்த கரும்புக்கு நம்மால் எழுதுறாரு. கங்கையா அது என்னவா? மைத்திகள் குழலாளந்த மலைமகள் முலையில் தோய அத்தனை வருத்தும் மேன்மை. அந்த கரும்பு இது பாஞ்சது கங்கை இல்ல, தலைவன் உமாதேவியார் முலையில இருக்கிறத பொறுக்காம அந்த கரும்பெல்லாம் அழிச்சிட்டு போச்சு இந்த கங்கைன்னு எழுதிட்டார் உரைய வந்து. ஏன்னா அம்மா அம்மா ஏன்னா ரெண்டும் மேல ஒண்ணு சைட்ல ஒண்ணு, சைட்ல இருக்க கூட இருந்தா மேல இருக்க பிடிக்க மாட்டாங்க, மேல இருக்க இருந்தா சைட்ல பிடிக்க மாட்டாங்க. அதனால உரையில் எப்படி எழுதுறாரு பாருங்க. இவர் உமாதேவியாரோடு மகிழ்ந்து இருப்பதற்கு காரணமாய் இருக்கின்ற அவனுடைய கரும்பு, அந்த கரும்பை இந்த கங்கை அழித்தது. ஏன்னு சொன்னால் அவளுக்கு அது ஓப்பும் இல்லாமையால் அப்படின்னு எழுதினார் அப்படின்னு உரை நயம். அதனால ஒத்தெழுந்து ஒளிரும் கண்ணல் உயங்கு செங்கழு நீர் கஞ்சம் புத்தவை அழிக்க வேண்டி புரண்டது பழனம் எல்லாம். பழனம்னா வயல். அதனாலதான் வந்து திருப்பழனம்னே ஊர். ஏன்னா அந்த ஊர் பூரா வயலாம். சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பொன்மாலை வரிவண்டு வன்விளற்றும் பழனத்தான் தானே சொல்றார். பழனம்னா வந்து வயல்.
அதனால வயல் சூழ்ந்த பகுதி இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா திருப்பலனம் பத்தி சுத்தி வயலா தான் இருக்கு. அதனால இந்த வேண்டி புரண்டது பலனமெல்லாம் மதுரை சுத்தி இருக்கிற வயல் எல்லாம் வந்து நீர். வடம்படைத்துடைய பார வனமுலை முகத்து மாதர் இடுந்துகில் கடுகி வீழ்வதென்ன நின்று அழகு செய்து தடம்பட கிடந்ததெங்கின் தயங்கு செங்குறும்பை மீது நெடும்புணல் திரை போய் மீள நிபந்தது வையையாறு. வடம்படைத்துடைய பார, வடம்னா முத்து வடங்கள் மாலைகள், அது அணிந்த பெண்கள் சொல்ல. வடம்படைத்து உடைய பார வனமுலை முகத்து மாதர். பார வனமுலை அப்படிங்கிறது செழித்து திரண்டிருக்கின்ற முலை, இதெல்லாம் அழகுக்காக சொன்னது. முகத்து மாதர் இடுந்துகில் கடிகு வீழ்வதென்ன. அவர்கள் மேலே போட்டிருக்க அந்த சேலை வந்து விலகுதான், ஏன்னா அந்த முலையை வந்து அப்படி பெருசா இருக்கனால அது சொல்ல. இடுந்துயில் கடிகு வீழ்வதென்ன நின்று அழகு செய்து தடம்பட கிடந்த தெங்கின் தயங்கு செங்குறும்பை மீது. தெங்கின், அதுதான் செய்தி, தெங்கின் செங்குறும்பை மீதுன்னாரு. தெங்குன்னா தென்னை மரம். தென்னை மரத்துல மேல இருக்கக்கூடிய இளநீர்கள் இந்த வைகை வெள்ளம் அதுல தட்டுதான். அப்படின்னா எவ்வளவு உயரத்துக்கு வெள்ளம் ஆத்துல இருந்திருக்கும் பாருங்க. அதுதான் சொல்ல வர. அதுக்கு உதாரணமா சொல்லும் பொழுது பெண்கள் தங்களுடைய சேலை மேலே இருந்து நீங்குவது போல அப்படின்னு சொல்றாரு. அதனால இடுந்துயில் கடிகி வீழ்வதென்ன நின்று அழகு செய்து சொல்ல வந்த செய்தி என்னன்னா, தடம்பட கிடந்த தெங்கின் தென்னை மரத்தின் தயங்கு செங்குறும்பை, மேல இருக்கக்கூடிய அந்த குறும்பைன்னா வந்து பாதி இதா இருக்கக்கூடிய சின்ன சின்ன காய்கள் அதெல்லாம் மேல இருக்கு, அது மீது நெடும்புணல் திரை போய், கங்கையினுடைய இந்த வையினுடைய அலை அதுல போய் அடிக்குதான். நெடும்புணல் திரை போய் மீள நிவந்தது வையையாறு. நிவந்ததுன்னா பெருகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த நீர் அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லல சார், ஆள் உயரத்துக்கு வந்தது அப்படின்லாம் சொல்ல பாருங்க. தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயில போய் தண்ணி அடிச்சதுன்னா அவ்வளவு உயரத்துக்கு வைகை வந்ததுன்னா ஊர் என்ன ஆயிருக்கும். அதான் சொல்றாரு. அப்பப்பா சொல்ற, மீதெழு பருதி கையால் விடுங்கணல் வெம்மை தீர பூதல மடவாள் போர்க்கும் புதிய வெண் துகிலே போல ஏதலர் பழனம் சோலை ஏதன பறந்து கஞ்ச மாத்துரை மதுரை மூதூர் மதிர்புறம் சென்று சேர்ந்து. இப்பதான் மதுரையினுடைய மதிலுக்கு வருது நதி. இவ்வளவு நேரங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து இப்ப மதுரைக்கே வந்துடுது பக்கத்துல. மீதெழு பரிதிகையால், ஆகாயத்தெளிகின்ற சூரியனானவன் அவன் தன்னுடைய கரணங்கள் என்னும் கையால் வந்து வெப்பத்தை இங்கு தர, அந்த வெப்பம் நீங்குவதற்காக பூமி தேவி தன் மேலே போர்த்தி கொண்ட நீர் போல இந்த வைகை. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சூரியனுடைய கதிர் எல்லா பக்கமும் பாயும். அப்ப நீர் வந்து எல்லா பக்கமும் பாய்ந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ இங்க மட்டும் இருந்தது இங்க மட்டும் இருந்தது இல்லை, எல்லா சூரியனுடைய கதிர் எங்க பாயுதோ அந்த இடம் பூரா நீர்னா அப்ப என்ன அர்த்தம், மதுரை பூரா மிதக்கு. மாலை முரசில் அப்படிதான் போட்டிருப்பான், மதுரை மிதக்கிறது. அதனால மீதெழு பருதி கையால் விடும் கணல் வெம்மை தீர பூதல மடவாள். பூதல மடவாள்ல பூமாதேவி. பூதல மடவாள் போர்க்கும் புதிய வெண்துகிலே போல. வெண்துகில்னா ஒரு வெள்ள ஆடைனால அந்த வெயில இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு ஆடை விரிச்ச மாதிரி தண்ணியாம் போல. ஏதலர் பழனம் சோலை ஏதன பறந்து. பழனம், பழம்னா வயல்கள், சோலை எல்லா பக்கமும் ஏதன பறந்து கஞ்ச மாதுரை மதுரை. மாதுரை மதுரையினர். மான்னா லெக்குமின்னு அர்த்தம். வெறுமன மா என்று சொன்னால் லட்சுமியை குறிக்கும். லட்சுமி வீற்றிருக்கின்ற மதுரையினர். ஏன்னா மதுரை செல்வத்தால் உயர்ந்தது. ஆமா, நீங்க குதிரை வாங்குறதுக்கே 49 கோடி பொண்ணு எடுத்து கொடுக்காமனா அப்புறம் அந்த ஊர் அவ்வளவு செழிப்பாத்தானே இருந்திருக்கு. ஆனாலும் இருந்திருக்க மதுரைன்னா மாங்கிறது. மான்னு சேக்கலார் சொன்ன திருவாரூர் சிறப்பை சொல்ல ஆரம்பிக்கார். முதல் பாட்டிலே சொல்றார். அது வரைக்கும் சோழ நாட்டுடைய பெருமையை சொல்றார். சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மா மலரால் வழிபட்டது. திருவாரூர் சொல்றார். ஏன்னா திருவாரூர் வந்து அம்மா வழிபட்ட இடம், லெக்குமி வழிபட்ட இடம். அதனாலதான் அதுக்கு திருவாரூர்னே பேரு. திரு என்று சொன்னால் லெக்குமியை குறிக்கும். திரு பிளஸ் ஆர் பிளஸ் ஊர், அதுதான் திருவாரூர். ஏன்னா அம்மா வழிபட்ட தலம். அதுதான் வந்து இங்கு அவர் சொல்றார், மண்ணு மாமலரால் வழிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நீங்க திருவாரூர் சிறப்பு சொல்லும் பொழுது எதுமோ லட்சுமி தேவி வழிபட்டதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானா சார் அப்படின்னாரு. இருடா, ஒரு வரி தானே சொல்லிருக்கேன், அடுத்த வரியை கேளுங்கிறார் சேக்கலார். வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியாரூர் திருவாரூர் திருநகர்னர்.
மண்ணு மாமலரால் வழிபட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு பாருங்க. வன்னி, வன்னினா நெருப்புனர். வன்னி, ஆறு, மதி, பொதி, செஞ்சடை, சென்னியார், திருவாரூர், திருநகர். அவர் இருக்கிற இடம் இந்த ஊர் அப்படின்ட்டு போயிட்டார். முதல்ல சொல்லும் பொழுதே சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னி, ஆறு, மதிபொதி, செஞ்சடை, சென்னியார், திருவாரூர், திருநகர் என்று ஆரம்பிப்பார். அதனால எதுக்கு சொல்லணும்னா மா என்று சொன்னால் அது லட்சுமியை குறிக்கும். மாத்துறை அப்படின்னா அம்மா இருக்கின்ற மதுரை. மூதூர், மதிப்புறம் சென்று. மூதூர்னர், மூதூர்னா பழமைன்னு மட்டும் கிடையாது. பழைய ஊர் என்பதற்கும் மூதூர் என்பதற்கு வேறுபாடு. மூதூர் அப்படின்னா பழமையும் சிறப்பும் வாய்ந்தன்னு வரும். வெறுமன பழசுங்கிறது மட்டுமல்ல, சிறப்பும் வாய்ந்த. மூதூர்ங்கிற ஊர் எங்க சொல்வார்? தில்லையை சொல்வார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. தில்லை மூதூர் அப்படின்னா தில்லை மூதூர்னா தில்லை பழமையான ஊர் என்பது மட்டுமல்ல, பல்வேறு சிறப்புகளை உடைய ஊர் அது. அது மாதிரி இங்க மதுரை மூதூர் அதுங்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சுவாமி 63 திருவிளையாடல் அங்க நடத்தி காட்டினான்னா அதனால அது சிறப்பு. அதனால மதுரை கஞ்சம்ங்கிறது தாமரை, தாமரையில் வீட்டு இருக்கின்ற லட்சுமி. அதனால கஞ்சமாத்துறை, மதுரை மூதூர், மதிப்புறம் சென்று சேர்ந்தது. அதனுடைய அப்படின்னா என்ன? மதுரையை நெருங்கியாச்சுன்னு அர்த்தம். வைகை வெள்ளம் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கங்கையை அப்படியே அடிச்சுட்டு வர இப்ப வெள்ள நிலைமை எங்க சார் இருக்குன்னாரு. மதுரை அவுட்டர், மதுரை ஊருக்குள்ள நுழையுது சார். மதுரை மதில் சுவருக்கும் வந்தாச்சு. தாங்கிய துவசவாயில் தடமதில் இடிய தள்ளி ஆங்களின் மதுரை மூதூர் அழிப்பது போன்று செல்ல பாங்குள விடங்கள் எல்லாம் பறந்தது வையை நன்னீர் இங்கெது செய்வோம் என்ன யாவரும் கவர்ச்சி கொண்டார். தாங்கிய துவசவாயில், துவசம்னா கொடின்னு அர்த்தம். அதனாலதான் இன்னும் கூட சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் துவஜஸ்தம்பம் அப்படின்னு போட்டுப்பான். ஒருத்தனுக்கு முடியாது. கொடிமரம்னு எழுதுனா புரியும் நமக்கு. அந்த பழைய அந்த வடமொழி ஆட்சி துவஜஸ்தம்பம் அப்படின்னு போடுவான். ஸ்தம்பம், ஸ்தம்பம்னா மரம், துவஜ அப்படின்னா கொடி, தோசம்னா. அதனால துவஜஸ்தம்பம் போடுவான். கொடி மரியா, துவசம்னா கொடின்னு அர்த்தம். ஆனால் இங்க சொல்ல தாங்கிய துவசவாயில், கொடிகளை தாங்கி இருக்கின்ற வாயில், மதுரையின் நகரம் உள்ள வாயில் தடமதில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மதில் சுவரை இடிய தள்ளி. வைகை ஆறு வந்ததில் என்ன மதில் சோறு இடிஞ்சுதுன்னு. மதில் தான் யாரும் உள்ள வராம தடுக்கிறது. அதுவே என்னாச்சுன்னாரு வைகை வந்த வேகத்துல இடிய தள்ளி ஆங்களின் மதுரை மூதூர் அழிப்பது போன்று. வைகை வந்த வேகத்தை பார்த்தவங்க சொன்னாங்க, சார் மதுரை காலி, இனிமே வரலாறுல மதுரைன்னு ஒரு ஊர் இருந்தது, அவ்வளவுதான் படிக்க வேண்டி இருக்கும் போல ஆயிடுச்சுட்டாங்க. மதுரையே காலியாயிரும் போல சொல்றாங்க. ஆங்களின் மதுரை மூதூர் அழிப்பது போன்று செல்ல பாங்குள இடங்கள் எல்லாம், அங்க இருந்த இடங்கள் எல்லாம், பாங்குள இடங்கள் எல்லாம் பறந்தது வையை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்ட வையை நன்னீர். ஏன் சார் அழிக்க வந்ததுங்கிறீங்க அப்படின்னாரு. ஆனா அழிக்க வந்தது கங்கைங்க, வந்தது சுவாமி அனுப்பிச்சு வந்ததுங்க, அது மாணிக்க வாசம் இருக்கா வந்ததுங்க. அதனால அது நன்னீருங்க. அது அழிக்க வந்த நீர்னா என்ன பண்ணிருக்கணும்? பாலா போன தண்ணீர் அப்படின்லாம் எழுதியிருந்திருக்கணும். அழிக்க வந்தத சொல்ற. ஆங்களின் மதுரை மூதூர் அழிப்பது போன்று செல்ல பாங்குளை இடங்கள் எல்லாம் பறந்தது வையை நன்னீர் ஈங்கெது செய்வோம் என்ன யாவரும் கவர்ச்சி கொண்டார். கவர்ச்சினா கவலைன்னு அர்த்தம். ஈங்கெது செய்வோம் என்ன, என்ன பண்ணனே தெரியலையே இப்போ அப்படின்னு யாவரும். யாவும் என்ன அர்த்தம்? மன்னர் முதலாய் யாவரும். எவனுக்கு இப்ப என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா கங்கை நேரத்துக்கு நேரம் அதிகமாயிட்டே வருது. நம்மளும் சொன்ன மாதிரி தான் மழையே பெய்யல, ஆனா வெள்ளை அப்படி அடிச்சுட்டு வருது. இப்ப எங்கன போய் எதை அடைக்க ஒண்ணும் தெரியல. வாயில் அந்த பெரிய மதில் சுவர் தான் மதுரைக்கு பெருமையே. அதுதான் திருவிழா பணத்தில் அப்படி சொல்றாரு. அந்த மதில அதுல உள்ள பொறிகளே அவ்வளவு சிறப்புங்கிறார். அந்த மதுரை இடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்து தண்ணி மதுரை அழிக்கிற மாதிரி வருதுன்னா
இதை போய் என்ன ஏதோ மணல் மூடை போட்டா தடுக்க முடியும், என்ன செய்யன்னு தெரியல யாருக்குமே. இங்கிது செய்யுங்கது செய்வோம் என்ன யாவரும் கவர்ச்சி கொண்டார். கவலை ஆயிட்டார், என்ன பண்ணன்னு தெரியல சொல்றாங்க. மைக்கடும் களிற்று தானை வழுதியும் கடிது நன்னி தொக்க பொன் மலரும் முத்தும் துகில்மணி பூணு நல்கி தக்கவன் புவியில் உள்ளோர் தமக்குயிர் என்னும் மன்னே மிக்க நின் கோபமாறல் வேண்டுமென்று இறைஞ்சி நின்றான். மன்னன் பாருங்க, நேர வைகைட்ட வந்து உன்னுடைய கோபம் தனியணும் அப்படின்னு வைகைட்ட வணங்குறான். எவ்வளவு நெறியில இருந்திருக்கான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, மைக்கடும் களிற்று தானை வேகம் உடைய கரிந்த கருத்தை யானை படையை உடைய வேந்தன் அப்பேற்பட்டவன் வழுதியும் அப்படின்னு சொல்ற. அவர் இது சொல்றாரு வேற்பிள்ளை, அப்படி இருந்தும் ஒண்ணு வேலைக்காகலன்னு அர்த்தமா. அதனால அப்பேற்பட்டவன் வழுதியும் கடிது நன்னி வேகமா ஒடி வந்திருக்கிறான் வைகையை நோக்கி, என்ன செய்யன்னு தெரியல. அதனால மைக்கடும் களிற்று தானை அப்பேற்பட்ட பெரிய படையை உடைய அந்த பாண்டிய மன்னனும் அந்த உண்மை என்ன இழிவு என்ன செய்யன்னு தெரியாதனால வந்து வழுதியும் கடிது நன்னி பயந்து போய் வந்தாங்கிறார், அஞ்சி வந்தாங்கிறார். வந்து தொக்க பொன் மலரும் முத்தும் துயில் மணி பூணும் நல்கி அந்த வைகைக்கு மலர்கள் கொண்டு முத்து கொண்டு புதிய ஆடை கொண்டு அதெல்லாம் போட்டு வழிபாடு செய்யறான். நீங்க இப்ப நம்ம ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க, மேட்டூர் டேம் திறந்தா பூ போடுறாங்க, ஒரு தடவை தட்டோட போட்டான், அதெல்லாம் வேற வந்து அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சம்பிரதாயமா நடக்கு. மன்னன் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க, வைகையினுடைய சீற்றம் குறையணும்னு வைகையிட்ட வேண்டான். எப்படி வேண்டான் பாருங்க, தொக்க பொன் மலரும் முத்தும் துகில் மணி பூணும் நல்கி, மணினா ரத்தனங்கள், அதெல்லாம் கொண்டு அதில் போட்டு வைகையுடைய கோபம் குறையணும்னு வேண்டானா. பூணும் நல்கி தக்கவன் புவியில் உள்ளோர் தமக்குயிர் என்னும் என்ன, இந்த பூலோகத்திற்கு உயிராய் இருக்கின்ற தாயேன்னு வணங்குறான வைகைய வந்து. அதான் சொல்றாரு, தக்கவன் புவியில் உள்ளோர் தமக்கு உயிர். வைகைட்டு என்ன வேண்டாம் பாருங்க, இந்த பூலோகத்துல, பூலோகம்னா பாண்டியலோகத்துல இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் தாயாய் விளங்குபவள் நீ. ஏன்னா செடி கொடியிலிருந்து எல்லாம் வைகையில நீர் இருந்தா தானே உயிர் வாழ முடியும். அதனால தக்க வன் புவியில் உள்ளோர் தமக்குயிர் என்னும் அன்ன மிக்க நின் கோபம் மாறல் வேண்டும் என்று, உன் கோபம் மாறல் வேண்டும், உன்னுடைய கோபம் குறையணும். என்ன கோபம்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு வழிபாடு செஞ்சு நிக்கிறான். கோபம் மாறல் வேண்டும் என்று இறைஞ்சி நின்றான். இறைஞ்சி நின்றான் யாரு? மைக்கடும் களிற்று தானை வழுதி அப்பேற்பட்ட கொடிய யானை படைகளை எல்லாம் உடையவன் இந்த வைகை ஆத்து முன்னாடி இறைஞ்சி நிக்கிறான். வைகை வந்து நிலைமை அப்படி இருக்கு. இப்போ கலைமதி குலத்து மன்னன் கண்ணினன் நாடன் கூறும் தலைமை மிக்குடைய சொல்லால் தன்முனிவு ஒளிதல் இன்றி மலையன திரைகள் மேன்மேல் வருதல் கண்டி இது என்னன் இது வெண்ணா நிறைவுற சிந்தை உள்ளே நேடினான் நேடி பின்னர் சூழல். அப்படியே கடவுள் மாமுனிவர் சொல்ற, இப்படி போட்டான் இந்த மதுரையில இருக்கிற அப்படின்னா பூலோகம்லான்னு சொல்லிட்டான் அப்படின்னா இந்த பாண்டிய நாடு எல்லாத்துக்கும் இந்த உயிர்களுக்கெல்லாம் தாயா இருக்கிற நீ உன்னுடைய கோபம் தாழணுமா அப்படின்னு சொல்லி இறைஞ்சி நிக்கிறான். எங்களை எல்லாம் காப்பாத்து, இந்த மக்களை காப்பாற்றணும் நீன்னு. அதுக்கு கோபம் குறையலையாம். அது சொல்ற கலைமதி குலத்து மன்னன், கலைமதி குலத்துன்னா சந்திர குலத்திலே வந்தவன் மன்னனும் கண்ணினன் நாடன் கூறும். மதுரைக்கு பாண்டிய நாட்டுக்கு கன்னி நாடுன்னு பேர். ஏன்னா மீனாட்சி அம்மை கன்னியா இருந்து நாட்டை ஆண்டதுனால அதுக்கு கன்னி நாடுன்னு பேர். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ஆட்சி கொண்டது இல்லையா, அதனால கன்னி ஆண்ட நாடு கன்னி நாடு. அதனால கன்னி நன்னாடன் கூறும் தலைமை மிக்குடைய சொல்லால் மன்னன் சொல்றான். அதனால அது தலைமை பாட்டுடைய சொல். யார் சார் சொன்னா இத அப்படின்னா, இல்ல அந்த வாட்டர் போர்டு செக்ரட்டரி சொன்னார், போக சொல்லி அவனு மினிஸ்டர் சொல்லி, இல்ல அவர் நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், முதலமைச்சரை கூப்பிடு. இங்க யார் சார் சொன்னார்? மன்னனே சொல்றான். தலைமை மிக்குடைய. வேற யாரோ சொல்ல, அந்த ஊர் எம்எல்ஏ வந்து பேசல வைகைட்ட, அங்க இருக்க வார்டு கவுன்சிலர் போய் பேசல. யார் போய் பேசுறான்னாரு?
மன்னன் போய் பேசலாம். அதனால அந்த அந்த சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு. ஆனால் சொல்றாரு, தலைமை மிக்குடைய சொல்லால் அவரே வந்து பேசியும் தன் முனிவு ஒளிதலின்றி. வைகை முனிவுனா கோபம், தன்னுடைய கோபம் குறையலையாம். தலைமை மிக்குடைய சொல்லால் அவன் சொல்லுக்கு கூட தன் முனிவு ஒளிதலின்றி மலையன திரைகண். அலைகள் எப்படி இருக்கிறார்? மலையன திரை அலைகள் கண் மேன்மேல் வருதல் கண்டு. அதுக்கு மேல வந்துகிட்டு இருக்கான். உயரம் கூடுது. இப்போ மேன்மேல் வருதல் கண்டு இது என்ன இது என்ன இப்படி நடக்கு என்று நிறையுற சிந்தை உள்ளே பாண்டிய மன்னன் மனசுக்குள்ள நேடினான். நேடி பின்னர் அப்படிங்க யோசிச்சானோ, இது என்னங்க, என்ன நடக்கு? நாம சொல்லி இதுவரைக்கும் ஒண்ணு கேட்காம இருந்ததில்லை. இப்ப இங்க என்ன நம்ம தப்பு பண்ணோம், இங்க யார் என்ன தப்பு பண்ணாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி மனசுல யோசிக்கிறான். யோசிச்சு என்ன பண்ணாம பாருங்க. ஆதியாம் கடவுள் எந்தை ஆலவாய் அமலன் மங்கை பாதியால் சிறந்த பூசை பண்டையில் குறைந்ததுண்டோ. நெரிச புராணம் என்ன சொல்றாரு பாருங்க. பாண்டிய மன்னன் என்ன கேட்கிறான்? இதுவரை முறையா செஞ்ச பூஜையில எதுவும் தப்பு பண்ணிட்டனோ, என்ன யோசிக்கிறான் பாரு. யாரா தண்ணியை திறந்து விட்டான், கூப்பிடுறான் அவனை. எதையுமே சொல்ல, நான் இதுவரைக்கும் செஞ்ச பூஜையில எங்கேயோ தப்பு பண்ணிட்டனோ கேட்கிறான். யார்கிட்ட? மந்திரிகள்கிட்ட கேட்கிறான். அப்ப அந்த நாடு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நாட்டுல இப்படி ஒண்ணு நடக்குன்னா அதுக்கு நான் செஞ்ச பூஜையில தப்பாயிடுச்சோன்னு மன்னன் நினைக்கிறான்னு அந்த நாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. சொல்றார், ஆதியாம் கடவுள் எந்தை. ஆதியாம், ஆதினா முதற் கடவுள் சுவாமி. ஆதியாம் கடவுள் எந்தை ஆலவாய். ஆலவாயில் எங்க கடவுள் சொக்கநாத பெருமான். ஆலவாய் அமலன். அமலன் ஒரு சொல் போட்டார். அமலன் அப்படின்னு சொன்னா பொதுவா அந்த அமலன் அந்த சொல்ல குற்றங்களுக்கு எதிரானவன் அர்த்தம். இது ஒரு பெரிய நயம் தமிழ்ல. ஒரே மாதிரி சொல்லு வரும், வெவ்வேறு பொருள்ல. ஆனா நம்ம ஒரே மாதிரி என்ன மாதிரி ஆள் பொருள் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடுவோம். அமலன், நிமலன், விமலன், நின்மலன், இதெல்லாம் என்ன நம்ம ஒரே வார்த்தை சொல்லிடுறது. ஓணமலத்திலிருந்து நீங்கியவன் அப்படின்னு தமிழாசிரியர் சொல்லி வச்சார். அருணையார் எழுதுறார், அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன் பொருள். விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாதவன் என்று பொருள். நிமலன் என்று சொன்னால் குற்றத்தை நீக்குபவன் என்று பொருள். நின்மலன் என்று சொன்னால் தான் குற்றம் அற்றவன் என்று பொருள். 4க்கும் 4 பொருள் எழுதாரு அருணையார். நம்ம பொதுவாக விமலன் அமலன் எல்லா கலையும் ஒண்ணுதான் நமக்கு வந்து. ஆனா சொல்றாரு பாருங்க, அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன். விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாதவன். நிமலன் என்று சொன்னால் குற்றத்தை நீக்குபவன். நின்மலன் என்று சொன்னால் தான் குற்றமற்றவன். இப்படி பொருள். அருணையார் போல பெரியவங்க. இங்க என்ன பாட்டார் பாருங்க, அமலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த குற்றங்களுக்கெல்லாம் எதிரானவன். அதனால ஆதியாம் கடவுள் எந்தை ஆலவாய் அமலன் மங்கை பாதியான். அம்மாவை பாதியாய் உடையவன், அதனால கருணை. மங்கை பாதியான் சிறந்த பூசை, அவருக்கு செய்யற பூசைகளில் பண்டையில் குறைந்ததுண்டோ. முந்தின பிறவியில நான் ஏதாவது பூசையில குறை வச்சிருப்போனோன்னு நினைச்சானா. எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க அந்த மன்னன். அப்படின்னா 2 செய்தி. ஒண்ணு, எனக்கு தெரிஞ்சு இந்த பிறவியில நான் பூசையில குறை வைக்கலன்னு அவனுடைய நம்பிக்கை. இன்னொன்னு, முந்திய பிறவியில இருந்தே செய்யற பூசையினாலதான் இன்னைக்கு மன்னனா இருக்கிறேன்னு நம்புறான். ஏன்னா மன்னன் என்பதெல்லாம் சூட்கேஸ் கொடுத்து வாங்குற போஸ்ட் கிடையாது. அதனால எப்படி இருக்கணும், பூசை செஞ்சு சுவாமி கொடுத்துணும். அதனால என்ன சொன்னார் பாருங்க, ஆதியாம் கடவுள் எந்தை ஆலவாய் அமலன் மங்கை பாதியான் சிறந்த பூசை பண்டையில் குறைந்தது உண்டோ. அப்பமே ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ. அடுத்தால நீதியாம் தவத்தின் மிக்கார் நெஞ்சகம் புழுங்க மண்மேல் தீதியாம் செய்தது உண்டோ. தவத்தால் உயர்ந்தவர்கள் மனம் புழுங்குமாறு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ. எப்படி நினைக்கிறான் பாருங்க. செப்பமின் அமைச்சர் என்றான். அமைச்சர்கள்ட்ட கெஞ்சுறான், நீங்க சொல்லுங்க, இதற்கு முன்னாடி இருந்து போன பிறவியிலேயே நான் ஒருவேளை ஏதாவது செய்த சிவபூசையில தப்பு பண்ணியிருக்கனா, அல்லது இந்த நாட்டுல தவத்தால் உயர்ந்தவர்கள்
மனம் வருத்தப்படுமாறு நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு பாங்கில இருந்திருக்கிறார் பாரு. ஆதியாம் கடவுள் எந்தை ஆலவாய் அமலன் மங்கை பாதியால் சிறந்த பூசை பண்டையில் குறைந்ததுண்டோ, முன்னவன் கோயில் பூசைகள் முட்டிடின். திருமூலர் சொன்னார். முன்னவன் கோயில் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குள வாரி வளம் குறையும் வளம் குன்றும் கண்ணம் களவு மிகித்திடும் காசினி என்று அருள் நந்தி எடுத்துரைத்தானே. திருமூலர் அருமையா சொல்லும். பூஜை முறையா செல்லனா அந்த மன்னருக்கு தீங்குன்ட்டான். அதை இவர் நினைக்கிறார். சொல்றார், முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குள வாரி வளம் குன்றும், அந்த நாட்டுடைய வளம் குன்றும் கண்ணம் களவு மிகித்திடும் காசினி என்னருள் நந்தி எடுத்துரைத்தானே. அதனால முதல்ல அதை நினைச்சார். இந்த பூசை ஏதாவது தப்பு பண்ணதுதானோ, திருமந்திரம் படிச்ச மன்னனா இருந்திருக்கான் சார், அதுதான் சொல்ல வந்தேன். அதனால பாதியான் சிறந்த பூசை பண்டையில் குறைந்ததுண்டோ. அடுத்தது அதை விட ரொம்ப முக்கியம், அவனுடைய அடியாருக்கு நான் ஏதாவது தீங்கு செஞ்சுட்டனோ. ஏன்னா நீதியாம் தவத்தின் மிக்கார் நெஞ்சகம் புழுங்க. ஏன்னா மன்னன், ஆனால் அவங்க எதிர்த்து சொல்லியிருக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள ஏதாவது ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களோ, அதனால நெஞ்சகம் புழுங்க மண்மேல் தீது யாம் செய்தது உண்டோ. நான் ஏதாவது தீது செஞ்சுட்டேனா. செப்பு மின் அமைச்சர் என்றான். செப்பு மின் அமைச்சர் என்றான்னா இப்படி ஒரு சூழல் வந்தா அதை அமைச்சர்கிட்ட கேட்கிற நிலையில மன்னன் இருந்திருக்கான். இது இன்னொன்னு தெரியுது, அது தப்புன்னா சொல்ற நிலையில அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. சும்மா இருங்க, பதவியை தூக்கிடுவான், எல்லாம் நீங்க செஞ்சா சரதா மன்னா அப்படின்னு சொல்லல, சொல்றதுக்கு ரெடியா இருந்தது. அதனாலதான் இவனும் கேட்கிறான். அடியார்க்கு செய்தது இங்கு ஆண்டார்க்கு செய்தது என்று ஆதலாலே எழுதுறார் நம்மால் உரையில. அடியார்க்கு செய்தது இங்கு ஆண்டார்க்கு செய்தது என்று ஆதலால் அப்படின்னு எழுதினார். அதனால அவருக்கு இதை கேட்டான். கேட்ட உடனே பாருங்க, அந்த மந்திரிகள்லாம் என்ன சொல்லணும், ஏதோ சொல்லியிருக்கணும்ல, என்ன சொன்னாங்க பாருங்க. விலங்கிள மதிசேர் சென்னி, அது கூட இந்த பாட்டுலையும் விலங்கிளைன்னு இருக்கு. பாட்டு ஆரம்பத்துல நம்ம புஸ்தகத்துல விலங்கிளன்னு அர்த்தம், விளங்குகின்றன்னு அர்த்தம், இலை கிடையாது, விலங்கிள. விலங்கு இளமதி அப்படின்னா தலையிலே இளமதி விளங்குகின்ற அப்படின்னு அர்த்தம். இளமதிங்கிறது மூன்றாம் பிறை சந்திரன். விலங்கு இளமதி சேர் சென்னி வித்தகர் பத்தரான வளந்துகள் வாத ஊரர் வருந்திய வளைப்பின் நீக்கி உளங்கொள மகிழ்ச்சி செய்யின் உருபுணல் ஊர்கொளாதென்று அளந்து அறிவு அறிந்து கூறி ஆங்கவர் தொழுது நின்றார். அமைச்சர்கள் கெட்டிக்காரன் பாருங்க, என்ன சொல்லிட்டான் பாருங்க. விலங்கிள மதிசேர் சென்னி வித்தர் பக்தரான வளந்திகள் வாத ஊரர். பரமசிவனுக்கு பக்தராய் இருக்கின்ற அந்த வாதவூர் என்ற தென்னன் பிரம்மராயன், அவன் வருந்தி அந்த வளைப்பினில் நிற்கிறானே, அதனாலதான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்லிட்டான். உடனே காரணம் சொன்னா பாருங்க, அவன் தான் அமைச்சர் சார், அது என்னன்னு நாங்க ஒரு கமிஷன் போட்டுருவோம், ஒரு 6 மாசத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போட்டு நாங்க என்னன்னு விசாரிச்சு சொல்றோம், வைகையில நீர் வந்து அதுக்குள்ள மதுரையே காலியா போயிடும் உன் விசாரணை முடிவுக்கு வர்றதுக்குள்ள. உடனே சொன்னான், விலங்கிற மதிசேர் சென்னி வித்தகர் பத்தரான வளந்திகள் வாத ஊரர் வருந்திய, அந்தாள் வருந்தனா, அதனால் நடக்குது. வளைப்பின் நீக்கி, முதல்ல நீ அங்கிருந்து அவருக்கு கூப்பிடு. உளங்குள மகிழ்ச்சி செய்யும், அவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி செய்ய, நீ நல்லா இருப்ப. என்ன ஒரு அறிவுரை கொடுத்தா பாருங்க அமைச்சர். உளங்குள மகிழ்ச்சி செய்யும் உரு புனல் ஊர் உலாது என்று. இந்த புனல் ஊரையெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீ அந்த ஆள் மனம் மகிழ்ச்சி பண்ற மாதிரி பண்ணிடு, இந்த தண்ணி ஊருக்குள்ளெல்லாம் வராது. அமைச்சர்கள் சொல்றாங்க, வளந்திகள் வாத ஊர வருந்திய வளைப்பின் நீக்கி உளங்குள மகிழ்ச்சி செய்யும் உரு புனல் ஊர் உலாது என்று அளந்து அறிவு அறிந்து, அளந்து அந்த பக்குவத்தால் உணர்ந்து அறிவு அறிந்து கூறி ஆங்கவர் தொழுது என்றார். சொல்லி மன்னா இதான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டான். உடனே அவனும் பாருங்க, மன்னனும் அவர்கள் தம்மேல் மகிழ்தரு பார்வை நல்கி என்னுளே மதித்தவாறே இங்கினிது உரைத்தீர் என்று கொன்னு வளைப்பினூடு நற்குணத்தினாரை முன்னுற அழைத்து நட்பால் முகம் மலர்ந்து நிது மொழிந்தான். இதை சொன்ன உடனே மன்னன் உடனே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு இருந்திருந்தா அந்த ஆளை பத்தி பேசாத இப்போ அப்படி, ஏன்னா அவ்வளவு கோபத்துல இருந்தான்.
அப்படி சொல்லலையா? என்ன சொன்னார்? மன்னனும் அவர்கள் தம்மேல், சொன்னிய அந்த அமைச்சர்கள் மேல, தம்மேல் மகிழ்தரு பார்வை நல்கி, ஏதோ ஒரு தீர்வு சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எல்லாம் சொன்னதுக்கு, அப்படி நல்கி என்னுளே மதித்தவாறே, அதான் சிறப்பு. இதத்தான் நானும் நினைச்சேங்கிறான். அவனுடைய பாருங்க, என்னுளே மதித்தவாறே, நானும் இதுதான் நினைச்சேன், நீங்களும் கரெக்டா தான் சொல்றீங்க. மன்னன் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவனுக்கும் நினைச்சிருக்கான், ஆஹா இந்த ஆளை கொண்டு அங்க நிறுத்தினதாண்டா ஏதோ பஞ்சாயத்து ஆயிட்டு அப்படின்னு அவன் சொல்றான். என்னுளே மதித்தவாறே இங்கினிது உரைத்தீர், நான் மனசுல என்ன நினைச்சோன்னா அதான் நீங்களும் சொன்னீங்க என்று கொன்னு வரைப்பினூடு நிற்கும், அந்த கொன்னொரு வளைப்பு அப்படின்னா ரொம்ப துன்பப்படுத்துகின்ற அந்த இதுல நிற்கின்ற யார, ஒரு வார்த்தை போட, நற்குணத்தினாரை. அது யாருன்னு சொல்லுங்க, என்ன வார்த்தை போட்டான் பாருங்க, அந்த துன்பப்பண்டு நிற்பாரை சொல்லல, இந்த மன்னனை எல்லாம் மனசுக்குள் திட்டி இருப்பாரை இல்ல, அவர் அதெல்லாம் செய்யவே இல்லையே. அதனால என்ன பண்ணார், நற்குணத்தினாரை. என்ன நற்குணம்னாரு, மங்களமாகி சிவம் பொருந்து நின்றதால நற்குணமாம், முடிஞ்சது போ. என்ன சார் நற்குணம்னார், ரொம்ப உண்மை பேசுவார், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார், போடா புண்ணாக, அதெல்லாம் இந்த உலகத்துல. அங்க நற்குணம்னு என்ன, மங்களமாகிய சிவம் சார்ந்த நிற்றலே நற்குணமாதனால் உரை. அதனால நற்குணத்தினாரை முன்னுற அழைத்து, முன்னுற அழைத்து, அது ரொம்ப மரியாதையான சொல். அவர் அழைச்சிட்டு வந்து அழைத்து நற்பால் முகமலர்ந்து இது மொழிந்தான், அவர்கிட்ட ரொம்ப அன்பா ரொம்ப நட்பா, அப்படின்னா பழைய நிலை முதல்ல எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இது மொழிந்தான் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, பாம்பணி செய்ய வேணி பரம்பரன் அடியார் கையில் ஆம்பொருள் நமதேயானால் அறம் பிறர்க்காவதுண்டோ, தேம்படு தேம்படும் அலங்கள் மார்வீர் செயலிதற்கு உமது மேனி சாம்பிய தவமே யான்சை தண்டலே தகவிலாமை. அதுலயும் ஒரு சின்ன எழுத்து பிழை, சாம்பிய தவமே இருக்கணும், அங்க சாம்புவ தவமே இருக்கு, சாம்பிய தவமே அப்படின்னு இருக்கணும். அருமையான ஒரு சொல் சொல்றான் மந்திரி. என்ன மன்னன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்த பொருள் எல்லாம் இறப்பவருக்கு கொடுத்து ஊர்ல உள்ள நரியெல்லாம் பிடிச்சிட்டு குதிரை ஆக்கிட்டு வந்தானே, அந்த திறமைய பாருங்க அப்படின்னு இந்த சொற்பொழிவு ஆரம்பிக்கும் பொழுது புலம்புன அரசன் இப்ப என்ன சொல்றான், பாம்பணி செய்ய வேணி பரம்பரன், பாம்பை அணிந்த சிவந்த சடாபாரத்தை உடைய, வேணின உடைய பரம்பரன் சுவாமி, அவனுடைய அடியார் கையில், ஏன்னா இவர் இன்னும் சுவாமிகிட்ட பணம் கொடுத்தான்னு தெரியாது, ஒரு சிவன் அடியார்ட்ட கொடுத்தாருன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அடியார் கையில் ஆம்பொருள் நமதேயானால் அறம் பிறர்க்காவதுண்டோ, அவர் கையில நீங்க இந்த பணம் கொடுத்தீங்களே அது நம்ம பணம் தானே, அதனால அந்த அறம் பிறருக்கு இல்லை நமக்கு தானே, அப்படின்னா நமக்கு குற்றம் வராது இல்லை. மன்னன் எப்படி ஆரம்பிச்சான் பாருங்க, நீங்க அன்னைக்கு வந்து அந்த 49 கோடி பொண்ணு எப்படி இந்த மாதிரி என்கிட்ட கேட்காம கொடுத்துட்டீங்க, அவன் எவன்டோ பணத்தை கொடுத்துட்டு நிறைய பிடிச்சு கொடுத்துட்டான், இப்படி எல்லாம் பேசணும். இப்ப எப்படி சொல்றான், சிவனடியாருக்கு கொடுத்த பணம் நம்ம பாண்டி நாட்டுல இருந்து போனம் பண்ணது பணம்ங்கிறதுனால அறம் இந்த பாண்டி நாட்டை விட்டு வெளியே போகாதில்ல. அப்போ எப்படி மன்னன் நிக்காம பாருங்க, 5 நிமிஷத்துல எப்படி மாறிட்டான், எப்படி மாறி நிக்கிறான் சாமி திருவள்ளுவர், எப்படி நிக்கிறான் பாருங்க. பாம்பணி செய்ய வேணி பரம்பரன் அடியார் கையில் ஆம்பொருள் நமதேயானால் அறம் பிறர்க்காவதுண்டோ, அதனால அறம் இந்த பாண்டிய நாட்டை விட்டு வெளியே போகாதில்ல. தேம்படும் மலங்கள், அதை பிரிச்சு படிக்கணும், தேம்படும் மலங்கள்னு சொல்லக்கூடாது, தேம்படும் மலங்கள், தேம்படும் மலங்கள், அலங்கள்னா பூமாலை, தேம்படும்னா தேன் சொரிகின்ற அப்படின்னு அந்த அலர்ந்த மலர்கள், அதனால தேன் சொட்டுது. தேம்படும் அலங்கள் மார்வீர், பாண்டிய மந்திரியார பார்த்து சொல்றான், தேன்படுகின்ற மலர் மாலைகள் அணிந்த மந்திரியாரே, தேன்படும் அலங்கள் மார்வீர் செயல் இதற்கு உமது மேனி சாம்பிய தவமே யான்சை தண்டலே தகவிலாமை. உமக்கு இந்த மாதிரி மலர் மாலையை அணிந்த மாணிக்க வாசகராகிய உமக்கு உமது திருமேனி வருந்துமாறு ஒரு தண்டனை கொடுத்தது அடியேனுடைய பெரும் அறிவிலாமை அப்படின்னு கெஞ்சிறான். இப்போ என்ன சொல்லிட்டான் பாரு, சாம்பிய தவமே உமது மேனிய சாம்பிய தவமே அப்படின்னா
உமது மேனி புண்படுமாறு சிரமப்படுமாறு யான் செய்த தண்டல் தகவிலாமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு கெஞ்சிரான் இப்போ மன்னன். சரி, இதை கேட்டானு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு நம்மால் காலர் தூக்கினாரானார். இல்லை, நம்மால் அப்பம் ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. இதாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே பேப்பரில் போட்டிருக்கணும் மறுநாள், இல்லைங்களா? மன்னர் மந்திரி காலையில் விழுந்தார். அதனால் மந்திரி இப்பொழுது வீர வசனம் பேசுகிறார். ஒன்றும் இல்லை, நம்மால் என்ன சொல்ல, உற்றவி தகமை முன்னே உணரும் இவ்வுணர்விலாமை குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனம் குறைகொள்ளாமல் மற்றினி புகழுமாரியன் வையை நம் ஊர்கொளாது நற்றவத் தலைவர் நீரே அடைப்பியும். இப்பவும் மன்னன் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. உற்றவி தகமை முன்னே உணரும் இவ்வுணர்விலாமை, இப்படி உங்களை பற்றிய பெருமைகள் எல்லாம் முன்னாடி எனக்கு செய்ய தெரியாம போச்சு இந்த முட்டாளுக்கு. மன்னன் தன்னை பத்தி பேசுகிறான். முன்னை உணரும், முன்னமே எல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. உணரும் இவ்வுணர்விலாமை குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனம், இந்த இதுல நடந்த மொத்த தப்புகளுக்கு நான் காரணம் தான். மன்னன் அப்படி இருக்கணும் சார். இந்த இவன் தான் சார் சொன்னான், அந்த செக்ரட்டரி கூப்பிடு, அவன் தான் வளர்னான் என்கிட்ட அந்த இவனை கூப்பிடு அப்படின்லாம் சொல்லலை. இல்லை, என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, ஆனால் உங்க மேலேயும் கொஞ்சம் நீங்களாவது சொல்லியிருக்கலாம். அது சுவாமிகிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா நான் ஏன் உங்களை கேட்டிருக்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கலாம். மந்திரிய மன்னன் எப்படி பேசுறான் பாருங்க. குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனம், இது நடந்ததுடைய மொத்த குற்றமும் அடியனுடையது. மன்னன் மந்திரிட்ட கெஞ்சறான். இப்படி ஒரே ஒரு விண்ணப்பம் மந்திரிட்ட சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. குறைகொள்ளாமல், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம, மத்தினி புகழுமாரியன், நான் இனிமே சொல்லதுக்கு என்ன இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான். என்னது, வையை நம் ஊர்கொளாது நற்றவத் தலைவிர் நீரே அடைப்பியும் எனனவின்றான். இந்த வைகை நம்ம ஊரை கொண்டுட்டு போயிடக்கூடாது, நம்ம ஊருக்கு பாதிப்பு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி, தன்னவன் பிரம்மராயரே எம்முடைய முதல் மந்திரியே சொல்லல, நர்த்தவத் தலைவர், நான் சிறந்த தவங்களுக்கெல்லாம் தலைவர் நீவர். தவத்திற்கு தலைவர் சுவாமி தான். மாணிக்கவாசர் அவனை அறியாமலே சுவாமின்னு பேசுறான் மந்திரி. அந்த மன்னன் மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபர தவத்தின் தலைவர் என்று உந்தீபர திருவுந்தியார் சாத்தர். அதனால தவத்துக்கு தலைவர் யாருன்னா சுவாமி தான். இங்க என்ன பண்றான், மாணிக்கவாசர் தவத்துக்கு தலைவருங்கிறான். அவனை அறியாமலே மாணிக்கவாசகரை சுவாமி சிவபெருமானாக கும்பிட்டு நிற்கிறான். இப்போ அதுதான் சிறப்பு. நர்த்தவ தலைவர் நீரே அடைப்பியும், இந்த வைகை ஊருக்குள்ள வராம நீங்களே தான் அடைச்சு கொடுக்கணும் பிளீஸ் அப்படின்னு, நம் ஊர்கொளாது நர்த்தவ தலைவர் நீரே அடைப்பியும் எனனவின்றான் சொன்ன உடனே இப்பதான் நம்ம ஆளு எப்படி இருந்தார் சார். ஒரு பெரிய வெற்றி, மந்திரிக்கு கிடைத்த வெற்றி. தினத்தந்தியில பெருசா போட்டிருக்கணும் இல்லைங்களா. மன்னன் அடிபணிந்தான். ஒண்ணு இல்லையா, சொல்ல அருமையா சொல்ல. அருள் பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும் தரிப்பரிதன்ன முன்னன் தளலன வெகுண்ட போதும் வெறுப்பொடு வெறுப்பிலாத மெய்மையார் தம்மையாண்ட திருப்பத நினைந்தார் வையை செழும்புணல் ஊர்கொளாமல். அருமையா சொன்னார். அருள் பெரும் வழுதி, அருளால் சிறந்த பாண்டிய மன்னன், அருள் பெரும் வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும், தவத்தால் உயர்ந்த மந்திரியாரே நீங்களே இந்த வைகையை அடைத்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அன்பால் சொன்ன போதும், இதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் தரிப்பரிதன்ன, தரிப்புன நிக்கிறது, நிக்க முடியாத அளவிற்கு சூடா இருக்கின்ற அதுல கொண்டு நிறுத்துமாறு கோவப்பட்ட போதும் சொல்றார். தரிப்பரிதன்ன முன்னம் தளலென வெகுண்ட போதும், அப்படி ஒரு கோபம் கோபத்துல அப்படி இருந்த போதும், இப்ப அன்பால சொன்ன போதும் முன்னால கோபமா இருந்த போதும் 2 சூழ்நிலை. இவர் எப்படி இருக்காருனாரு, வெறுப்பொடு வெறுப்பிலாத மெய்மையார் இருணை உப்பு. அதுதான் சொன்ன இங்க உணர்ந்தார் இருணை உப்பன். வெறுப்பொடு வெறுப்பிலாத, இவன் அன்போடு சொன்ன பொழுது அவன் மேல பெரிய வெறுப்பும் வரலையா, முன்னாடி அங்க கொண்டு நிறுத்துன்னு சொல்லும் பொழுது அவன் மேல வெறுப்பும் வரலையா. வெறுப்பொடு வெறுப்பிலாத மெய்மையார் தம்மை ஆண்ட திருப்பதம் நினைந்தார். சுவாமியை நினைக்கிறார்.
தம்மை ஆண்ட திருப்பதம். பதம் என்று சொன்னால் முக்தி இன்பம்னு அர்த்தம். நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி, அதான் பதம், உயர்ந்த பதம். அதனால திருப்பத நினைந்தார் வையை செழும்பு நல் ஊர்கொளாமல். அந்த வையை இந்த ஊருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சுவாமி நினைக்கிறார். இந்த மன்னன் அன்பா சொன்ன போதும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவன் முன்னாடி கோவப்பட்டு சொன்னானே, அதுக்கும் கவலைப்படல. அதனால விருப்பொடு வெறுப்பில்லாத மெய்மையார் தம்மை ஆண்ட திருப்பத நினைந்தார். திருனாலே சுவாமி தான் குறிக்கும். திருப்பதம்னா சுவாமியோட இருக்கிற பதம்னு என்ன, சாயுச்சிய நிலைன்னு அர்த்தம். நன்னெறி மார்க்கம், அது ஞானத்தால் உயர்ந்த பதம். ஆனால் அந்த திருப்பதம் நினைந்தார் அப்படின்னா சுவாமி திருவடியை நினைந்தார். மனசுல என்ன இருந்தது? ஒன்னே ஒண்ணுதான், வையை செழும்புணல் ஊர்கொளாமல். பெருமானே, இந்த வையை இந்த ஊரை இது பண்ணாம, ஏன்னா என்னந்தாலும் பொறுப்புடைய மந்திரி, அதனால இந்த நாட்டு மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மன்னனுடைய வேண்டுகோளை பெருமானை நீ ஏற்று செய்ய வேண்டும் என்று வழிபாடு வைக்கிறார். அந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம 15வது பாட்டில் நிறைவு செய்கிறோம். இந்த இடத்துல இந்த விருப்பொடு வெறுப்பில்லாத மெய்மையார் தம்மை ஆண்ட திருப்பத நினைந்தாருங்கிறது இன்னும் ரொம்ப விரும்பியா சொல்ல வேண்டிய இடம். ஏன்னா பின்னாடி தசகாரியத்திலெல்லாம் இந்த இருவினை ஒப்பு என்பதை ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட பகுதி. அதனால அதை இந்த இடத்த அப்படியே வச்சுக்குவோம். அடுத்த வாரம் துவங்கும் பொழுது இந்த பாட்டை 15வது பாட்டில் இருந்து அந்த விருப்பொடு வெறுப்பில்லாத மெய்மையார் தன்மை என்ன, அதை நாம் எவ்வாறு அடைவோம் என்பதை நம்முடைய நூல்கள் எவ்வாறு சொல்லி இருக்கின்றன என்கின்ற நிலையெல்லாம் வரக்கூடிய வாரத்திலே சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் விழா நடப்பதற்கு துணையாயிருந்த பெரியவர்களுக்கும் கேட்டு சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.